بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார். ஒமை யாசில்லாஹ் வரசூலா, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்து வாழ்கின்றாரோ ஃப இன்னலஹு நார ஜஹன்னம ஹாலிதன் ஃபீஹா அபதா, நிச்சயமாக அவருக்கு நிரந்தரமான நரக நெருப்பு உள்ளது என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கின்ற அந்த செய்தியை நானும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தவளாக என்னுடைய உரைக்கு செல்வதற்கு முன்னால், அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எல்லாம் நாள் முழுக்க குழந்தைகளுக்காகவும் கணவனுக்காகவும் வீட்டு வேலைகளுக்காகவும் நேரத்தை ஒதுக்குகின்றோம். இன்றைய ஒரு நாள் மாத்திரம் அல்லாஹ்வுக்காக தூய்மையான இஸ்லாத்தை விளங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே வந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் வந்த நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். தயவு செய்து இங்கு உரையாற்றப்படும் பொழுது நீங்கள் எழுந்து செல்வதோ அல்லது பக்கத்தில் இருப்பவரோடு கதைத்து கொண்டிருப்பதோ குழந்தைகள் மீது பராக்கு பார்த்து கொண்டிருப்பதோ இந்த காரியங்களை தயவு செய்து நிறுத்திவிடுங்கள். இங்கே ஆற்றப்படுகின்ற உரைகள் உங்களுக்காகத்தான் ஆற்றப்படுகின்றன. எனவே தயவு செய்து இதிலே சொல்லப்படுகின்ற நல்ல செய்திகளை கேட்டு ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொள்வோமாக. இஸ்லாமிய சாயம் பூசப்பட்டு பல்வேறு கொள்கைகளும் கோட்பாடுகளும் இந்த உலகத்திலே பின்பற்றப்பட்டு வருகின்றது. அவ்வாறு பல்வேறு கொள்கைகள் கோட்பாடுகள் பின்பற்றப்பட்டு வந்தாலும் தூய்மையான இஸ்லாம் எது என்பதனை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த நல்ல நேரத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். பல்வேறு சவால்களுக்கும் சிக்கல்களுக்கும் மத்தியில் மிகவும் பிரச்சனைகளோடு நாங்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் குழந்தை வளர்ப்பு. அதுதான் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நவீன உலகத்திலே, விஞ்ஞானமயப்படுத்தப்பட்டுள்ள இந்த நவீன உலகத்திலே பல்வேறு சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து ஆக வேண்டி இருக்கின்றது. இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என்ற தத்துவத்திற்கு ஏற்ப எங்களுடைய சின்னஞ்சிறார்களை நாங்கள் நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், எதிர்கால சமுதாயத்தில் ஒரு ஆளுமை மிக்க தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கு அவர்கள் வெற்றிகரமாக முகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இளம் சமுதாயம் தூய்மையான இஸ்லாத்தை நோக்கி வழிநடத்தப்பட வேண்டும். ஆன்மீக வழியில் அந்த சமூகம் நெறிப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அந்த சமூகம் ஒரு ஆளுமை மிக்க ஒரு சமூகமாக மாறும். எவனுடைய உள்ளத்தில் இறைவனை பற்றிய அச்சம் வந்து விட்டதோ, யாருடைய உள்ளத்தில் மறுமையை பற்றிய ஒரு பயம் வந்து விடுகின்றதோ, அவர்கள் தாங்கள் தவறுகள் செய்வதை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஆகவேதான் இந்த தலைப்பு இந்த நேரத்திலே இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு சிறார்களையும் வளர்க்கக்கூடியவர்களாக தாய்மார்கள் இருக்கின்றோம். பிள்ளை என்பது முதலாக தன்னுடைய தாயின் முகத்தை தான் பார்க்கின்றது. தாயினுடைய மடிதான் ஒவ்வொரு குழந்தையினுடைய ஆரம்ப பாடசாலை. அன்னை மடிதான் ஒவ்வொரு குழந்தைக்குமான ஆரம்ப பாடசாலையாக இருக்கின்றது. எங்களிடத்திலிருந்து கற்றுவிட்டுத்தான் அந்த குழந்தை சமூகத்துக்கு வெளியிலே செல்ல போகின்றது. ஆக அந்த சமூகத்திலே அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக மிளிர வேண்டும் என்று சொன்னால், நல்ல பண்புள்ளவனாக திகழ வேண்டும் என்று சொன்னால், மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை வாழ வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அந்த குழந்தையை ஆன்மீக ரீதியில் சரியான வழிகாட்டலில் நெறிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடியவர்கள்.
உண்மையில் குழந்தைகளை விரும்பாதவர்கள் யார்தான் இருக்க முடியும்? எல்லா பெரியார்களும் எல்லா குழந்தைகளையும் ஈர்க்கத்தான் செய்கின்றார்கள். எத்தனை பெரியவர்கள் என்று சொன்னாலும் குழந்தைகளால் ஈர்க்கப்படத்தான் செய்கின்றார்கள். அவர்களது குறும்புகள், அவர்களது விளையாட்டுக்கள், குழந்தைகள் என்று சொன்னவுடனே எங்களுக்கு ஞாபகம் வருவது அவர்களுடைய குறும்புத்தனங்களாகத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியவர்கள் தான் இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு பாக்கியமாக தந்திருக்கின்றான். எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா குழந்தைகளை கொடுக்காமல் இருந்திருக்கின்றான். உதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களது வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தள்ளாத வயது வரைக்கும் அவர்கள் குழந்தை இல்லாதவர்களாகவே இருந்தார்கள். தள்ளாத வயது வரைக்கும் அவர்கள் வயது சென்று முதிய வயது பருவத்தை அடையும் வரைக்கும் தங்களுக்கென்ற ஒரு குழந்தை இல்லாதவர்களாகவே இருந்தார்கள். ஆனாலும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை பாக்கியத்தில் ஆசை வைத்தவர்களாக அல்லாஹ்வினிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தாலா திருமறையிலே இது பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், பால ரப்பி இன்னி வஹனல் அலும மின்னி. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று சொன்னால், இறைவா என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டன, வஷ்தால ராசு ஷைபா என்னுடைய முடி கூட நரைத்து போய்விட்டது, என்னுடைய முடி கூட நரையால் மின்னுகின்றது யா அல்லாஹ், வலம் அகுன் பிதுஆய்க ரப்பி ஷக்கியா நான் உன்னிடத்திலே பிரார்த்தித்ததிலே ஒருபோதும் துர்பாக்கியசாலியாக இருந்ததில்லையா அல்லாஹ், ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபா உன்னிடத்திலிருந்து தூய்மையான ஒரு குழந்தையை நீ எனக்கு தருவாயாக என்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக இந்த குழந்தை பாக்கியம் என்பது நாங்கள் அளவிட முடியாத, பெறுமதியை குறிப்பிட முடியாத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதனை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த பொக்கிஷத்தை அமானிதமாக நாங்கள் வளர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருக்கின்றீர்கள், நாளை மறுமையில் உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக அல்லாஹு தாலா எங்களிடத்திலே தந்திருக்கின்ற இந்த பாக்கியமிக்க குழந்தைகளை நல்லவர்களாக நாங்கள் வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த பாக்கியத்தை தேடி இறைவனிடத்திலே கையேந்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு தாலா திருமறையிலே இந்த குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா பெண் குழந்தையை கொடுக்கின்றான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர் தான் நாடியவர்களுக்கு அவன் ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா இன்னும் அவன் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கலந்து கொடுக்கின்றான் என்று சொல்கின்றான். இன்னும் அதே வசனத்தில் சொல்லும் பொழுது ஒயஜியால் ஒளிமை யஷா வகீமா இன்னும் அவன் தான் நாடியவர்களை மலடுகளாக ஆக்கிவிடுகின்றான், குழந்தை பேறு அற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். குழந்தையை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருப்பது ஒரு பாக்கியமாக இருந்தாலும், அல்லாஹு தாலா எங்களுக்கு குழந்தையை தரவில்லை என்று சொன்னாலும் அதுவும் எங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கின்ற ஒரு நலவாக நாங்கள் கருத வேண்டும். எங்களுக்கு குழந்தை இல்லையே என்று எண்ணி அதிலே எங்களுடைய மூளையை செலுத்தி விடாமல், எங்களுடைய சிந்தனையை சதா அதிலே செலுத்தி கொண்டிருக்காமல், ஏதோ ஒரு நலவுக்காக, நான் அறியாத விதத்தில் ஏதோ ஒரு நலவுக்காகத்தான் அல்லாஹ் எனக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை தராமல் இருக்கின்றான் என்று சொல்லி எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆறுதப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த குழந்தைகள் எப்படி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றார்களோ அதே போன்று இந்த குழந்தைகள் எங்களுக்கு ஒரு சோதனையாகவும் இருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா அறிந்து கொள்ளுங்கள், இந்த செல்வங்களும் உங்களுடைய மக்களும் உங்களுடைய குழந்தைகளும் இந்த செல்வமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹு தாலா இந்த செல்வத்தை, இந்த அவுலாதுக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தை செல்வத்தை எதனோடு சேர்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அம்வாலுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தோடு சேர்த்து சொல்லுகின்றான். பொருளாதாரத்தோடு சேர்த்து அல்லாஹு தாலா எங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து சொல்லுகின்றான். பொருளாதாரம் எங்களுக்கு எப்படி சோதனையாக அமைகின்றது? சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி எங்களுக்கு சோதனையாக அமைகின்றது? நாங்கள் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளுகின்ற முறையில் அது ஒரு சோதனை. நாங்கள் ஈட்டுகின்ற அந்த பொருளாதாரம் ஹராமான முறையில் ஈட்டப்படுகின்றதா அல்லது ஹலாலான முறையில் ஈட்டப்படுகின்றதா என்ற அடிப்படையில் அது எங்களுக்கு ஒரு சோதனையாக அமைகின்றது. அதே போன்று ஈட்டிக்கொள்ளப்பட்ட அந்த பொருளாதாரத்தை நான் மட்டும் அனுபவிக்கின்றேனா, மொத்த பொருளாதாரத்துக்கும் நான் மாத்திரம்தான் சொந்தக்காரன் என்று பெருமிதம் கொண்டு நான் மட்டும் அதை அனுபவிக்கின்றேனா, அல்லது அதில் குறிப்பிட்ட சிலருக்கு அல்லாஹு தாலா பங்கை வைத்திருக்கின்றான் என்று எண்ணி அதில் பங்குள்ளவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நான் கொடுக்கின்றேனா என்ற அடிப்படையில் எங்களுக்கு பொருளாதாரம் ஒரு சோதனையாக அமைகின்றது.
அதே போன்றுதான் இந்த பிள்ளைகளும் எங்களுக்கு சோதனை. இந்த பிள்ளைகள் எப்படி எங்களுக்கு சோதனையாக அமைகின்றார்கள் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கின்ற முறையில் அவர்கள் எங்களுக்கு ஒரு சோதனையாக மாறிவிடுகின்றார்கள். நான் பெற்றெடுத்த பிள்ளை நான் தானே பெற்றெடுத்தேன் என்பதற்காக கண்டபடி வளர்க்கின்றோமா, அல்லது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டிய வழியில் வளர்க்கின்றோமா என்ற அடிப்படையில் இந்த குழந்தைகள் எங்களுக்கு சோதனையாக மாறிவிடுகின்றார்கள். குழந்தைகளை பெற்றுவிட்டோம் என்பதற்காக குழந்தைகளோடு சதா எங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோமா, அல்லது அந்த குழந்தைகளை தந்த அல்லாஹ்வையும் எங்களுடைய வாழ்விலே நினைத்து பார்க்கின்றோமா என்ற அடிப்படையில் அந்த குழந்தைகள் எங்களுக்கு சோதனைகளாக அமைந்து விடுகின்றார்கள். ஆகவே நாங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற குழந்தைகளை சோதனையாகவோ பாக்கியமாகவோ மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் தங்கியிருக்கின்றது. உண்மையிலே குழந்தைகளை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சாதனையா? நான் இவ 2 புள்ள பெற்றுட்டா, ரொம்ப கட்டிக்காரி, பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டா, இப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. குழந்தைகளை பெற்றெடுப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் கிடையாது. ஏன் என்று சொன்னால், எங்களை விட அறிவில் குறைந்த 5 அறிவு ஜீவன்களான ஆடு, மாடு, கோழி, குதிரை, பன்றி இவை எல்லாமே தன்னுடைய இனத்தை பெருக்கத்தான் செய்கின்றன. அவையெல்லாம் குட்டி இனத்தான் செய்கின்றன. ஆகவே இனப்பெருக்கம் என்பது, தன்னுடைய இனத்தை விருத்தி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை அல்ல. அந்த இனப்பெருக்க உணர்வு என்பது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இந்த குழந்தைகளை பெற்றெடுப்பது மிகப்பெரிய பாக்கியம் அல்ல, மிகப்பெரிய சாதனை அல்ல. இது எப்பொழுது சாதனையாக மாறும் என்று சொன்னால், நாங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தையினோட உணர்வுகளோடு எப்பொழுது இஸ்லாமிய உணர்வு ஒன்றித்து போகின்றதோ, அந்த குழந்தையினுடைய சிந்தனையோடு எப்பொழுது அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை ஏற்படுகின்றதோ, அந்த குழந்தையினுடைய சிந்தனையோடு எப்பொழுது மறுமையை பற்றிய அச்சம் ஏற்படுகின்றதோ, அப்பொழுதுதான் நாங்கள் சாதித்தவர்கள். என்னுடைய குழந்தை இஸ்லாத்தை நோக்கி இருக்கின்றது என்று சொன்னால், என்னுடைய குழந்தையினுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் மறுமைக்காக இருக்கின்றது என்று சொன்னால், அப்பொழுது நான் சாதித்தவள் என்று சொல்லிக்கொள்ள முடியும். அப்பொழுது நாங்கள் மார்த்தட்டி கொள்ள முடியும், என்னுடைய வளர்ப்பு சரியானது, நான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்ததற்காக பெருமிதம் கொள்கின்றேன் என்று அப்பொழுது சொல்வதில் தவறு இருக்க முடியாது. ஆக அந்த பெற்றெடுத்த குழந்தைகள் எப்பொழுது எங்களுக்கு சாதனைகள் என்று சொன்னால், இஸ்லாத்தை நோக்கி அந்த குழந்தைகள் வழிநடத்தப்படுகின்ற பொழுதுதான் அது நாங்கள் செய்த சாதனையாக மாறும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தைகளுமே இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யகூதிகளாக, வயு நசிரானிகி நசராணிகளாக, வயு மஜ்ஜிசானிகி மஜூசிகளாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுகின்றார்கள். எல்லா குழந்தைகளுமே பிறக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையோடு தான் பிறக்கின்றன. அந்த பெற்றோர்களுடைய வளர்ப்பின் காரணமாகத்தான் ஒவ்வொரு குழந்தையும் யகூதிகளாக, நசாராக்களாக, மஜூசிகளாக மாற்றப்படுகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக நாங்கள் இங்கு ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு பெயர் தாங்கி முஸ்லீம்களாக இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக எங்களுடைய குழந்தையும் ஒரு பெயர் தாங்கி முஸ்லீமாகத்தான் வளரும். நாங்கள் உண்மையிலே மறுமையை பயந்து வாழக்கூடிய ஒரு கொள்கைவாதிகளாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், எங்களுடைய குழந்தையும் அந்த கொள்கையிலே வளரும் என்பதில் சந்தேகம் கொள்ள முடியாது. ஆக நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், என்னுடைய குழந்தையை நான் எந்த முறையிலே வளர்த்தெடுத்துக் கொள்வது, என்னுடைய குழந்தையை நான் இந்த உலகத்துக்காக தயார் செய்வதா, அல்லது அந்த குழந்தையை நான் மறுமைக்காக தயார் செய்வதா என்பதை நாங்கள் கவனத்திலேயே கொள்ள வேண்டும். உண்மையிலே நாங்கள் குழந்தையை விரும்புவதற்கான 2 அடிப்படையான காரணம் இருக்கின்றது. எல்லோருக்குமே திருமணம் நடந்து விட்டது என்று சொன்னால், அடுத்த மாதமே நாங்கள் என்ன கேட்போம், ஏதாவது ஸ்பெஷலா? ஃபர்ஸ்டாக கேட்குற கேள்வி என்ன, பொண்ணுக்கிட்ட போய் என்ன ஏதாவது ஸ்பெஷலா, இல்லை கொஞ்ச நாள் போயிட்டுண்டா ஒன்றுமே இல்லையா, என்னப்பா இவ்வளவு லேட், இப்படின்ட்டுலாம் நாங்கள் கேள்வி கேட்குறவங்களா இருக்கிறோம். இப்படி உண்மையிலே கல்யாணம் முடிச்சுட்டுண்டா நாங்கள் அடுத்ததாக குழந்தையை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த குழந்தையை எதிர்பார்ப்பதற்கான 2 காரணங்கள் எங்களிடத்திலே இருக்கின்றது. ஒன்று, அந்த குழந்தையின் மூலமாக இந்த உலகத்திலே நான் நன்மையை அடைந்து கொள்வது. நான் தள்ளாத வயதை அடைந்து விட்டேன் என்று சொன்னால், என்னை பராமரிப்பதற்கு என் தாயால் முடியாது. ஏன்? நான் தள்ளாத வயதில் இருக்கும் பொழுது ஒன்று என்னுடைய தாய் இருக்க மாட்டார், அல்லது அவர் என்னை விட முதுமையடைந்திருப்பார். ஆக என்னை பராமரிப்பதற்கு ஒருவர் தேவைப்படுவார். அது என்னுடைய பிள்ளையாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதற்காக நாங்கள் குழந்தைகள் மீது ஆதரவு வைக்கின்றோம். எங்களை கவனிப்பதற்காக, எங்களை பராமரிப்பதற்காக வயது போன காலத்தில் ஒருவர் எங்களுக்கு தேவைப்படுவார். அது என்னுடைய குழந்தையாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று குழந்தைகள் மீது ஒன்று ஆதரவு வைக்கின்றோம். 2வது, நாங்கள் குழந்தைகளை விரும்புவதற்கான காரணம் என்ன?
அந்த குழந்தைகள் ஊடாக நாங்கள் மறுமையிலே நன்மையை பெற்றுக்கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகள் பருவ வயதை அடையும் வரைக்கும் சரியான முறையில் அவர்களை வளர்த்து பராமரிக்கின்றார்களோ, நானும் அவரும் சொர்க்கத்திலே இப்படி இருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 விரலையும் இணைத்து காட்டினார்கள். நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து காட்டுகின்றார்கள். ஒரு 2 பெண் பிள்ளையை நீங்கள் பெற்றெடுத்து சரியான முறையில் பராமரித்து வளர்ப்பீங்களா இருந்தால் நானும் அவரும் மறுமையிலே இப்படி இருப்போம் என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள். அந்த குழந்தைகளை நாங்கள் நல்ல முறையிலே வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையில் அதன் மூலமாக நாங்கள் பிரயோசனத்தை அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று மற்றொரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள், மறுமையிலே ஒரு மனிதர் சொர்க்கத்திலே இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நாளுக்கு நாள் அவருடைய சொர்க்கத்திலே இருக்கின்ற அந்த தரஜாவை உயர்த்தி கொண்டிருப்பானாம். நாளுக்கு நாள் அவர் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பாராம். அப்பொழுது இந்த மனிதர் கேட்பாரா, யா அல்லாஹ், நான் இந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக செய்யவில்லையே, இருந்தாலும் நான் அதிகமான இன்பங்களை அனுபவிக்கின்றேனே, இது எதனால் எனக்கு கிடைத்தது என்று அந்த மனிதர் கேட்பார். கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுவானா, நீ உலகத்திலே நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டு வந்தாய், உன்னுடைய குழந்தை உனக்காக செய்கின்ற அந்த துவா தான் இன்று உன்னை இந்த அளவுக்கு உயர்த்துகின்றது என்று அல்லாஹு தஆலா தீர்ப்பு சொல்லுவான் என்று ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். மறுமையில் இந்த குழந்தைகள் மூலமாக நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 காரணங்களுக்காகவும் தான் நாங்கள் உண்மையில் குழந்தைகளை விரும்புகின்றோம். நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும், இந்த 2 தெரிவுகளில், இந்த 2 விருப்பங்களில் எந்த விருப்பத்துக்கு நான் முன்னுரிமை கொடுப்பது. 2மே அவசியமானது. நான் தள்ளாத வயதை அடைந்து விட்டால் நிச்சயமாக என்னை பராமரிக்க என்னுடைய குழந்தை தேவை. அதற்காகவும் நான் அந்த குழந்தையை அதற்கான வழிகாட்டுதல்களை சரியாக வழங்க வேண்டும். மறுமையிலும் அந்த குழந்தை மூலமாக நான் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கும் சரியான வழிகாட்டுதல்களை நான் வழங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 வழிகாட்டுதல்களும் ஒரு சேர எங்கு கிடைக்கும் என்று சொன்னால், அது நிச்சயமாக இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதன் மூலமாகத்தான் கிடைக்குமே தவிர வேறு எந்த வழிமுறைகளிலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு ஆய்வுகள் இன்று நடக்கின்றது. குழந்தைகளுடைய நடத்தை, அவர்களது மனோநிலை என்பது ஆய்வு செய்யப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக இந்த காலத்திலே வளர்ந்திருக்கின்றது. பல்வேறு ஆய்வுகள், பல்வேறு உளவியல் ஆய்வாளர்கள் குழந்தைகள் பற்றிய பல்வேறு கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். இதிலே உதாரணமாக சிக்மண்ட் ஃப்ரைட் என்று சொல்லக்கூடிய ஒரு உளவியலாளருடைய கருத்தை இங்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சிக்மண்ட் ஃப்ரைட் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை உளவியலாளர், இவர் குழந்தைகளுடைய நடத்தை, அவர்களது மனோநிலை, அவர்களது பல்வேறு உணர்ச்சிகளுக்கான காரணங்கள் இவையெல்லாம் அக்குவாறு ஆணிவராக ஒவ்வொன்றாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர். இந்த ஆய்வாளர் ஒரு ஆய்வினை செய்கின்றார். எப்படி என்று சொன்னால், இந்த குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், பெரும்பாலான தாய்மார்கள் குழந்தை அழுகின்றது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய அழுகை என்பது எங்களில் யாருக்குமே விருப்பமில்லை. குழந்தை அழுகின்றது என்று சொன்னால் தாயினுடைய உள்ளம் பதறுவதை போன்று எல்லோருடைய உள்ளமும் பெரிய பதட்டத்துக்குள்ளாகும். ஏதோ புள்ள அழுவது, டக்குன்னு தூக்குங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைக்காக நாங்கள் எல்லோரும் படபடத்து கொண்டிருப்போம். இப்படி குழந்தை அதிகமாக அழுந்தால் எங்களுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய வாயிலே ஒரு சூப்பியை வைத்து அமுக்கி விடுவார்கள். குழந்தையினுடைய அழுகை நிற்கட்டும், குழந்தை அழுகையை நிறுத்தி அந்த சூப்பியை சுவைத்து கொண்டிருக்கட்டும் என்பதற்காக நாங்கள் செய்கின்ற ஒரு செயற்பாடு. இன்னும் சில வீடுகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிக்கிற பிள்ளையா இருந்தால் அந்த பாலை கரைச்சி எடுக்கிறது கையில் புள்ள அழுதுகிட்டே இருக்குமே, அந்த கொஞ்ச நேரம் கூட புள்ள அழுதுடக்கூடாது என்பதற்காக அந்த நேரத்தில் என்ன செய்யறது, சூப்பியை வச்சுருவாங்க. இன்னும் சில குழந்தைகளை பார்த்தோம்னு சொன்னால் கழுத்திலேயே அது ஒரு மாலையாக தொங்கும். அழுவுற நேரமெல்லாம் அந்த சூப்பியை தேடிக்கொண்டிருக்க தேவையில்லையே, புள்ளோட கழுத்திலேயே தொங்குது, டக்குன்னு எடுத்து வாயில் அமுக்கி வர்றது. இப்படி அந்த சூப்பி பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சூப்பியை பற்றி இந்த சிக்மண்ட் ஃப்ரைட் ஆய்வு செய்கின்றார். இந்த சூப்பியை வாயிலே வைத்து உறிஞ்சுகின்ற பொழுது இந்த குழந்தையினுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது, இந்த ஆய்வு என்ன கருத்தை சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த குழந்தை அந்த சூப்பியை வாயிலே வைத்து உறிஞ்சுகின்ற பொழுது தனக்கு ஏதோ ஒரு இன்பம் கிடைக்கப் போகின்றது என்பதனை எதிர்பார்த்த வண்ணமாக அந்த குழந்தை அந்த சூப்பியை உறிஞ்சுகின்றது. தனக்கு இந்த சூப்பியினூடாக பால் வரப்போகின்றது அல்லது ஏதோ ஒரு பானம் எனக்கு அருந்துவதற்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை எதிர்பார்த்த வண்ணமாக அந்த குழந்தை அந்த சூப்பியை உறிஞ்சுகின்றது. இப்படி உறிஞ்சி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கடைசியில் எதுவுமே கிடைக்க மாட்டாது. இப்பொழுது இந்த குழந்தையினுடைய மனோநிலை எப்படி மாறுகின்றது என்று சொன்னால், இன்பத்தை எதிர்பார்ப்பதே அந்த குழந்தைக்கு ஒரு இன்பமாக மாறிவிடும். அதாவது காத்து கொண்டிருப்பது என்னது, அந்த குழந்தைக்கு ஒரு சுகமாக மாறிவிடும்.
எனக்கு ஏதோ கிடைக்கும் 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 என்று ஒரு எதிர்பார்ப்பினூடாக அந்த குழந்தை ஒரு இன்பத்தை எதிர்பார்ப்பதே அந்த குழந்தைக்கு ஒரு இன்பமாக மாறிவிடுகின்றது. இப்படி இந்த குழந்தையினுடைய மனோநிலை மாறுவது மட்டுமல்லாமல் இந்த குழந்தை பிற்காலத்தில் எந்த நடத்தையுடைய குழந்தையாக இருக்கும் என்று சொன்னால், இந்த சிக்மண்ட் ஃப்ரைடினுடைய ஆய்வு சொல்லுகின்றது, இந்த குழந்தை பின்னால் வெற்றிலை சப்பக்கூடிய ஒரு குழந்தையாக, வாயில் எந்த நேரத்துக்கு வெற்றிலை சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, நாங்கள் பார்க்குற சமூகத்தில் நிறைய பேரை பார்த்து எந்த நேரத்துக்குமே வாயில் வெற்றிலை போட்டுக்கொண்டு துப்பிக்கொண்டே இருப்பாங்க. இப்படியான ஒரு குழந்தையாக இந்த குழந்தை மாறும். அதே போன்று சிகரெட் பிடிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக, சிகரெட் பீடி போன்றவற்றை புகைத்தல் பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய ஒரு குழந்தையாக இந்த குழந்தை பின்னாளில் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக இந்த சிக்மண்ட் ஃப்ரைடினுடைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. உண்மையிலே இந்த செயற்பாட்டை நாங்கள் இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலே அந்த குழந்தை ஏமாற்றப்படுகின்றது. இந்த சூப்பியை நாங்கள் வாயிலே திணிப்பதனூடாக அந்த குழந்தை ஏமாற்றப்படுகின்றது. ஏமாற்றுவது என்பது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட செயலா? இல்லை. ஏமாற்றுவது என்பது இஸ்லாத்திலே மிகவும் பிழையான ஒரு செயல், பாவமான ஒரு செயலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கின்ற ஒரு செயல். எனவே இந்த செயற்பாட்டை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் இந்த குழந்தைகள் இப்படியான மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் எப்பொழுதுமே எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், எங்களுடைய பெற்றார்கள் எங்களுடைய உறவினர்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு முழுமையான அன்பு கிடைக்கப்பட வேண்டும், என்னுடைய கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதைத்தான் இந்த குழந்தைகள் எங்களிடத்திலே இருந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அன்பை எதிர்பார்க்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் பூரணமான அன்பை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், எங்களில் பெரும்பாலான தாய்மார்கள் என்ன செய்வார்கள் என்றால், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் குழந்தைகளுடைய இயல்பே என்ன, குறும்பு செய்யக்கூடியதான் அவர்களுடைய இயல்பு. அவர்களுக்கு இது சரி இது பிழை என்று அவர்களால் யூகித்துக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை செய்வதுதான் குழந்தைகளுடைய இயல்பு. இப்படி எதையாவது ஒரு குறும்புத்தனமான செயற்பாடுகளை செய்துவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் மீது எரிந்து விழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாசமா போனவனே, ஏண்டா இப்படி செஞ்ச, சனியனே நீ ஒன்றுக்குமே உருப்பட மாட்டா, மூதேவி, இப்படியெல்லாம் தகாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி நாங்கள் அந்த குழந்தைகளை திட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம். குழந்தைகளை நோக்கி சாபமிடக்கூடியவர்களாக பெரும்பாலான பெண்கள் இருக்கத்தான் செய்கின்றோம், இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இப்படி சாபமிடுதல் என்பது இந்த ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். உண்மையிலே இந்த குழந்தைகளை நாங்கள் திட்டுகின்ற பொழுது, சபிக்கின்ற பொழுது, ஏசுகின்ற பொழுது இந்த குழந்தைகளுடைய மனோநிலை எப்படி மாறுகின்றது என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகி விடுகின்றதாம். நீ ஒன்றுக்குமே உருப்பட மாட்டாடா இப்படின்னு ஒரு பிள்ளையை பார்த்து ஏசிட்டோம்டா, அந்த கடமை அந்த குழந்தையினுடைய அடிமனதில் என்ன எண்ணம் உருவாகின்றது என்று சொன்னால், நான் எதற்குமே உதவாதவன், என்னால் சாதிக்க முடிந்தது எதுவுமே இல்லை என்று தன்னை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே உருவாகி விடுகின்றதாம். பிற்காலத்தில் இந்த குழந்தை எப்படி இருக்கும் என்று சொன்னால், எதையும் செய்வதற்கு ஒரு தைரியமற்ற குழந்தையாக இருக்கும், எதையும் வெற்றிகரமாக செய்வதற்கான ஒரு துணிச்சலற்ற குழந்தையாக இருக்கும். எந்த ஒரு செயற்பாடாக இருந்தாலும் முன்வந்து செய்வதை விட அந்த செயற்பாட்டிலே பின்னோக்கிய குழந்தையாகத்தான் இருக்கும். வகுப்பறையில் கூட அந்த குழந்தை எதற்குமே முன்னின்று வராமல் எல்லா செயற்பாடுகளுக்கும் பின்னிற்கக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை மாறிவிடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆய்வுகள் ஒருபுறம் இருக்க, இந்த சபிப்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எங்களுக்கு அழகாக பாடம் நடத்துகின்றார்கள். எப்படி தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் திடலிலே ஆண்களுக்கு உரை நிகழ்த்திவிட்டு பெண்களுடைய சபைக்கு வருகின்றார்கள். பெண்கள் இருக்கின்ற பகுதிக்கு வந்து அங்கே பெண்களுக்கு உரை நிகழ்த்துகின்றார்கள். யா மாஷர நிஷா தசத்தக்குன்னு, பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், உங்களில் அதிகமானவர்கள் நரகத்தில் இருப்பதை நான் பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அங்கே கேட்கப்படுகின்றது, பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன யார சொல்லலாம்? அங்கே காரணத்தை பெருமானார் அவர்கள் விவரிக்கின்றார்கள். எப்படி? நீங்கள் எதற்கெடுத்தாலும் சாபமிடக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். குழந்தைகள், பிள்ளைகள், குடும்பம் எதுவாக இருந்தாலும் சாபமிடுவது என்பது உங்களுடைய இயல்பாக இருக்கின்றது. அதே போன்று உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் நன்றி கட்டவர்களாக நடக்கின்றீர்கள். எவ்வளவுதான் உங்களோடு அவர் அன்பாக நடந்திருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு தேவையை அவர் நிறைவு செய்து தரவில்லை என்று சொன்னால், உங்களை கல்யாணம் முடிச்சு நான் என்னத்தை தான் கண்டேன், உங்களை முடிச்சு எதைத்தான் கண்டேன், உங்களால் எனக்கு என்ன சரி ஒரு பிரயோசனம் ஈக்குதான்னு சொல்லி கணவனுடைய நடத்தையை கணவன் மீது நன்றி கட்டவர்களாக நடந்து கொள்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்துகின்றார்கள்.
ஆக நாங்கள் இப்படி குழந்தைகளை சபிப்போம் என்று சொன்னால் நாங்கள் குழந்தைய மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே சபிப்போம். காகம் ஒன்று மிச்ச நேரமாக எங்களோட வீட்டு வாசலில் கத்திட்டுண்டா அதுக்கு கூட நாங்கள் ஏசுவோம். நாசமாக போன காவை எவ்வளவு நேரமாக கத்துது, திட்டமா இல்லையா? ஒரு நாய் குறைச்சா அந்த நாய்க்கு கூட ஏசுறோம். இப்படி எதற்கெடுத்தாலும் சபிக்கக்கூடியவர்களாக பெண்களாகிய நாங்கள் இருக்கின்றோம். இந்த சாபம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போவதற்கான ஒரு காரணமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆக இந்த இப்ப குழந்தைகளையோ எதையோ சபிப்பதை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடிய பெண்களாக மாற வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்தால் என்ன செய்வார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கோபம் வந்திருக்குமா? வரலையா? வந்துதான் இருக்கு. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு மனிதர் தான். மனிதர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதீஸ்களிலே பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டதென்றால், வெறுப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், ஏசுபவராகவோ கெட்ட வார்த்தை பேசுபவராகவோ பெருமானார் ஒரு போதும் இருந்ததில்லை என்று சஹாபாக்கள் ஹதீஸ்களிலே அறிவிப்பு செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்துட்டா ஏசவே மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசவே மாட்டாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. அப்ப ரசூலுல்லாஹ் என்னதான் செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு அதிகமாக கோபம் வந்து விட்டதென்றால் அந்த கோபத்தை தன்னுடைய முகத்தில் மாத்திரம்தான் காட்டுவார்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சிவந்து போன அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்துவிடும் அந்த முகத்திலே எந்த அளவுக்கு கோபம் குடிகொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். முகம் அப்படியே சிவந்து போயிடும் ரசூலுல்லாஹ்க்கு. அப்படியே ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க ரசூலுல்லாஹ். அந்த பார்வையின் மூலமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தி இருக்கின்றார்கள். ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட பட்டாடையை அணிந்து கொண்டு சபைக்கு வருகின்றார்கள். இதை கண்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வருகின்றது. கோபத்தின் காரணத்தால் அந்த முகம் அப்படியே சிவந்து போய்விடுகின்றது. சிவந்த முகத்தை வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியே ஒரு பார்வை பார்க்கின்றார்கள். பார்த்த மாத்திரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கிக் கொள்ளுகின்றார்கள், நான் செய்திருக்கின்ற இந்த செயல் மிகவும் தவறானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் செய்த இந்த செயல் கோபத்தை ஏற்படுத்தி விட்டது என்று உடனே அந்த சபையை விட்டு ஓடிவிடுகின்றார்கள். சென்று தான் உடுத்திருந்த அந்த பட்டாடையை தன்னுடைய குடும்பத்தாருக்கு பங்கு வைத்து விட்டார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எங்களுக்கு கோபம் வரும் என்று சொன்னால் அந்த கோபத்தின் மூலமாக அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக நாங்கள் வார்த்தைகளை அள்ளி வீசி விடாமல் நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளில் கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஏசுவோம் என்று சொன்னால் எப்படி ஏச வேண்டும்? நாங்கள் ஏசத்தான் செய்வோம். நாங்கள் யாருமே அந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள் இல்லை. குழந்தைகள் சேஷ்டை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உண்மையிலே சில நேரம் குழந்தைகளுடைய வேலைகளை பார்த்தால் எங்களுக்கு தலைவடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான காரியங்கள் கூட அவங்க செஞ்சு வைப்பாங்க. நாங்கள் குழந்தைகளுக்கு ஏசுவதாக இருந்தால் எப்படி ஏச வேண்டும் என்று சொன்னால் அந்த காரணங்களை சொல்லி அவர்களுக்கு ஏச வேண்டும். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கோபத்தின் போது கூட யாரையும் ஏசாதவர்களாக கெட்ட வார்த்தைகளை பேசாதவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் பணிவிடை செய்தவர் தான் இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் எப்படி அறிவிப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால், மனிதர்களிலே மிகவும் சிறந்தவர் என்று சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும் என்று பெருமானாரை பற்றி புகழ்ந்தவராக இந்த ஹதீஸிலே சொல்லுகின்றார். இந்த 10 வருட காலம் அவர் பணியாற்றியதில் ஒரு பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே நீ ஏன் இப்படி இந்த வேலையை செய்தாய் என்று கேட்டதும் இல்லை, ஏன் நீ இந்த வேலையை செய்யவில்லை என்று கேட்டதும் இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். சீ என்று கூட என்னை நோக்கி ஒரு நாளும் பெருமானார் பேசியதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நடத்தையில் கூட அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் குழந்தைகளுக்கு ஏசுவதாக இருந்தால், அந்த குழந்தைகளை நாங்கள் கண்டிப்பதாக இருந்தால் எப்படியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சபிக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் ஒருபோதுமே பயன்படுத்திவிடக்கூடாது. குழந்தைகளுக்கு சபிக்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட அந்த குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் உண்மையில் அந்த குழந்தைகளுக்கு ஏசுவதாக இருந்தால் ஏசுவதற்கான காரணத்தை சொல்லித்தான் ஏச வேண்டும். சும்மா தடிமாடி எருமமாடி நாயே பேயே என்று ஏசுவதனூடாக அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் எதற்காக ஏசுகின்றோம் என்பது கூட புரியாதவர்களாக மாறிவிடுகின்றார்கள். இப்படி கடுமையான ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மத்தியில் வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பார்களாம் என்று சொன்னால்,
அவர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்திலே பதிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொள்வார்கள். அதே போன்று தனக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த வார்த்தைகளை வெளியிலே சென்று உபயோகிக்கக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் இருப்பார்கள். சமூகத்திலே உறவாடுகின்ற பொழுது தன்னுடைய சக நண்பனுக்கு இந்த கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஏசக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை மாறிவிடும். இப்படி அந்த குழந்தையினுடைய நடத்தை இருக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு சமூகத்திலே என்ன பெயர் வைக்கப்படும் என்றால், இவன் ஒரு கெட்ட குழந்தை, இவன் ஒரு துர்நடத்தை கொண்ட ஒரு குழந்தை, இவன் ஒரு மோசமான நடத்தையுடைய குழந்தையாக இருக்கின்றான் என்று ஒரு அவமானமான ஒரு கெட்ட பெயர் தான் இந்த சமூகத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. அந்த குழந்தைக்கு அந்த பெயர் கிடைக்கின்றது என்று சொன்னால் அது அந்த குழந்தைக்கு உரிய அவமானம் மாத்திரமல்ல, அது அந்த பெற்றோருக்குரிய அவமானமாக இருந்து விடுகின்றது. இந்த பிள்ளைய என்னதான் வளர்த்திக்கிறாங்களோ தெரியாது, என்ன மாதிரி பேசுது, இப்படி சமூகத்தில் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. அப்ப நாங்க பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அந்த குழந்தையிடத்தில் நளினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நல்ல அன்பான வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தைகளை நாங்கள் வழிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி நாங்கள் ஏசுவதாக இருந்தாலும் கூட காரணங்களை கூறி ஏச வேண்டும். உதாரணமா, ஒரு பிள்ளை எப்ப பார்த்தாலுமே டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது, இல்ல போன்ல கேம்ஸ் விளையாடிக்கொண்டே இருக்குது. இந்த பிள்ளைகிட்ட அடே கேம் விளையாடாதடா, டிவி பார்க்காதடா, இப்படி மொட்டையா சொல்றத விட்டுட்டு அந்த குழந்தைக்கு அந்த செயலை பற்றி விளங்கப்படுத்த வேண்டும். நீ இப்படி டிவி எந்த நேரத்தைக்கும் பார்க்குறியப்பா, நீ இப்படி டிவியை பார்த்தீங்கன்னா உன்னோட கண் என்ன ஆகும்? எந்த நேரத்தைக்கும் டிவியை அதிகமாக பார்க்கறதுனால உன்னோட கண் பழுதாகுமா இல்லையா? உனக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ ரஹ்மத்தா இந்த பார்வையை தந்திருக்கிறான். நீ இப்படியே டிவியை பார்த்துட்டு இருந்தியா காலப்போக்கில் உன்னோட கண்ணில் இருக்கிற பார்வை போயிடும், பிறகு உனக்கு கண்ணாடி பாவிக்க வேண்டி வரும். அதையும் தாண்டி சில நேரத்தில் உனக்கு பார்வையே இல்லாமல் போகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. இப்படி டிவியை நீ எந்த நேரத்துக்குமே பார்த்துட்டு இருக்கிறதுனால உனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அல்லாஹ் உனக்கு எவ்வளவு பாவத்தை தருவான். அதை பார்க்க இந்த டிவியை ஓ பண்ணிட்டு ஏதாவது உனக்கு வேற வேலை இருந்தா செய், அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்ச நேரம் வெளியில போய் விளையாடு. இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு காரணங்களை சொல்லி கண்டிக்க வேண்டும். சும்மா மொட்டையா பேசுறதை விட அந்த குழந்தைக்கு அந்த காரணங்களை சொல்லி நாங்கள் கண்டிக்கின்ற பொழுது ஒரு தடவை இல்லாவிட்டாலும், இரண்டாவது தடவை இல்லாவிட்டாலும், மூன்றாவது தடவையாவது அந்த குழந்தைக்கு அதில் உள்ள விபரீதம் விளங்கும். இந்த வார்த்தையை உம்மா அடிக்கடி சொல்றாங்களே, டிவி பார்த்தா கண்பார்வை போயிடும் உம்மா அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்களே, அப்போ இது உண்மையாத்தான் இருக்கும் போல இருக்குது. இந்த செயற்பாட்டிலேருந்து நாம் கொஞ்சம் ஒதுங்கி கொள்வோம்னு சொல்லி 100% இருந்த அந்த பிள்ளை ஒரு 10% தன்னுடைய செயற்பாட்டில் ஒரு முன்னேற்றத்தை காட்டும். அது செய்யக்கூடிய அந்த தவறிலிருந்து ஒரு 10% ஒதுங்கிக்கொள்ளும். இப்படியான ஒரு வழிகாட்டல்களை நாங்கள் வழங்க வேண்டும். அதே மாதிரி தான் ஃபோனில் கேம்ஸ் விளையாடுற பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட போய் ஃபோனை பறிச்சு தட்டார்னு ஃபோனை பறித்து கொண்டு வச்சுட்டு அட ஷைத்தான் உனக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்க்குற வேலை தான், எப்போ பார்த்தாலும் உனக்கு ஃபோன்லேயே விளையாட்டு, ஓதுறதும் இல்லை படிக்கிறதும் இல்லைன்னு 2 குத்த முதுகில் கொடுக்குறத விட்டுட்டு அந்த குழந்தைக்கு அதில் உள்ள விபரீதம் என்ன விளங்கப்படுத்த வேண்டும். விளங்கப்படுத்துகின்ற பொழுது அந்த குழந்தை சற்று உணர்ந்து கொள்ளும். ஏனென்று சொன்னால் குழந்தைகளுடைய மனோநிலையை பொறுத்த வரைக்கும், அவர்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எம்டி பாக்ஸ். அவர்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான கிடக்கைகளும் இல்லை. நாங்கள் எந்த கருத்துக்களை புகுத்துகின்றோமோ அந்த கருத்துக்களால் தான் அந்த உள்ளம் நிரம்ப இருக்கின்றது. எம்டியாக இருக்கின்ற ஒரு பாக்ஸில் நாங்கள் எந்த பொருளை போடுறோமோ அதான் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க போகுது. அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய மனது என்பது, அவருடைய மூளை என்பது வெறுமையாக இருக்கின்றது. நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் அந்த மூளையிலே நிறைந்துவிடும் என்று சொன்னால் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக மாறும். நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கெட்ட வார்த்தைகள், கெட்ட கருத்துக்கள் அந்த உள்ளத்திலே சென்றடையும் என்று சொன்னால் அந்த குழந்தை ஒரு கெட்ட நடத்தை உள்ள குழந்தையாக மாறிவிடும் என்பதை நாங்கள் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே இஸ்லாத்திலே தீர்வு இருக்கின்றது. நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் நிச்சயமாக அதற்கான தீர்வு இஸ்லாத்திலே இருக்கின்றது. இது இஸ்லாத்துக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு. இப்படி நாங்கள் காரணங்களை கண்டிக்க வேண்டும் என்று காரணம் கூறித்தான் குழந்தையை கண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவியிலே தர்ம பொருட்கள் வந்து குவிந்து கிடக்கின்றது. குவிந்து கிடக்கின்ற இந்த ஈச்சம்பழங்கள் எல்லாம் குவிந்து கிடக்கின்றது. இந்த நேரத்திலே விளையாட்டாக இருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன புள்ள, ரொம்ப சின்ன புள்ள, என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து ஒரு ஈச்சம்பழத்தை வாயில் வச்சிடுறாங்க. தர்ம பொருளாக இருக்கின்ற ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து வாயில் வச்சிடுறாங்க, ரொம்ப சின்ன புள்ள. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், சின்ன புள்ள தானே விட்டுறட்டும், பாவம் சாப்பிடட்டும், ஏதோ புள்ள வாயில் போட்டுட்டு பறிச்சு எடுத்துடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் விட்டுருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால்,
சிறியவனாக இருந்தாலும் அவனை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பாடம் கற்பிக்கின்றார்கள். எப்படி? உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்திலே துப்பு துப்பு என்று சொல்கின்றார்கள். உன்னுடைய வாயிலே இருக்கின்ற ஈச்சம்பழத்தை துப்பிவிடு, துப்பு துப்பு என்று சொல்லிவிட்டு காரணத்தை சொல்லுகின்றார்கள். ஏன் துப்ப சொல்கிறேன் தெரியுமா? இந்த தர்ம பொருள் என்பது எங்களுக்கு ஆகாது, தர்ம பொருளிலிருந்து நாங்கள் சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? அந்த ஈச்சம்பழத்தை துப்பிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தை கூறி அந்த குழந்தைக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். ஆக நாங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து பாடம் படிக்க வேண்டும். இது மட்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பெரும்பாலான எல்லா காரியங்களுக்கும் காரணங்களை சொல்லுகின்றார்கள். ஒரு விடயத்தை பெருமானார் அவர்கள் தடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஏன் தடுக்கப்படுகின்றது என்ற காரணத்தை சொல்லுகின்றார்கள். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மகரிபு நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு வெளியிலே நிற்க வேண்டாம். மகரிபுடைய நேரத்திலே நீங்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு வெளியிலே செல்ல வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அது ஷைத்தான்களுடைய நேரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது அந்த மகரிபுடைய நேரம் என்பது பறவைகள், மிருகங்கள் எல்லாம் தங்களுடைய கூடுகளை நோக்கி செல்லுகின்ற ஒரு நேரம். அந்த நேரத்திலே இந்த குழந்தைகளுக்கு அவற்றால் ஏதாவது ஆபத்து வந்துவிடலாம் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரணத்தை சொல்லுகின்றார்கள். இப்படி நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பதாக இருந்தால் அந்த கண்டிப்புக்கான காரணம் என்ன என்பதனை தெளிவாக சொல்வதற்கான கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய குழந்தை ஒரு தீய செயலை செய்வதற்காக நாங்கள் எப்படி எரிந்து விழுகின்றோமோ அதே போன்று எங்களுடைய குழந்தை ஒரு நல்ல செயலை செய்கின்றது என்று சொன்னால் அந்த குழந்தையை நாங்கள் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். நல்ல செயலை செய்தமைக்காக அந்த குழந்தைக்கு நாங்கள் ஒரு வரவேற்பை கொடுப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய குழந்தை நல்ல ஒரு செயலை செய்து விட்டது என்று சொன்னால், உதாரணமாக எங்களுடைய பிள்ளை வந்து சொல்லுது, இன்றைக்கு நான் கொண்டு போன 2 பென்சிலில் உண்டு என் பக்கத்தில் இந்த கூட்டாளிக்கு கொடுத்துட்டம்மா, இப்படி பிள்ளை சொல்லுது. சொன்னா பிள்ளைக்கு, டே ஏண்டா நீ கொடுத்த, அவனுக்கு கொடுக்கறதுக்காக நான் உனக்கு வாங்கி தந்தேன், இந்த பென்சில் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பென்சிலை எடுத்திருக்கலாமா இல்லையா, ஏண்டா கொண்டு வைத்து கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு திட்டத்தை விட அந்த பிள்ளை செய்த அந்த நல்ல செயலை நாங்கள் பாராட்ட வேண்டும். எப்படி சொல்லணும்? இந்த பிள்ளை எப்படி சொல்லி, நான் ஒரு பென்சில் ஒன்று கொடுத்துட்டேம்மான்னு சொன்னால் வெரி குட், அப்படி தான் இருக்கணும், பிள்ளைண்டா அப்படி தான் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட வாழ்நாள் உழைப்பு முழுக்க மக்களுக்கு கொடுத்திக்கிறாங்க அப்படின்னு அந்த நல்ல நேரத்தில் ஒரு பாடத்தை அந்த குழந்தைக்கு படிப்பிச்சிடணும். நீங்கள் கொடுங்கம்மா, கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு தருவானுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தை இடத்துல நாங்கள் ஏற்படுத்தணும். இதை விட்டுட்டு அந்த குழந்தையை நாங்கள் ஏசுவதோ அல்லது அவன் சொன்னது அந்த செய்தியை காதிலே விழுத்தாட்டாமல் போய்கொண்டிருப்பதோ ஒரு நல்ல செயல் அல்ல. ஏன் நாங்கள் இப்படி பாராட்டணும்னு சொல்கிறோம்னு சொன்னால், இஸ்லாம் அப்படி சொல்லி தருகின்றது. எங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை பாராட்டுவதற்கு இஸ்லாம் சொல்லி தருகின்றது. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி இருக்கின்றார். அவர் எப்படியான ஒரு மனிதர் என்று சொன்னால், தன் மீது அடுத்தவர்கள் வைத்திருக்கின்ற நாணயத்தை, தன் மீது அடுத்தவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை தான் பாதுகாக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்த ஒரு மனிதர். என்ன, நான் நல்லவன் சொல்லி அடுத்தவங்க நம்புறாங்களா, அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் பால்படுத்தி விடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்த ஒரு மனிதர் அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாள்தோறும் அவதானிச்சுட்டு வராங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே வைத்து சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் இருப்பார். இந்த சமூகத்தின் நம்பிக்கைக்குரிய மனிதன் யார் என்று சொன்னால் அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் என்று சொல்லி மக்களுடைய மன்றத்திலே அந்த அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் என்பவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பாராட்டி காட்டுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி நாங்களும் எங்களுடைய குழந்தைகளை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தாலா கூட தன்னுடைய தூதரை பாராட்டுகின்றான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீர். அல்லாஹு தாலா சொல்றான், உங்கள்ட்ட ரொம்ப நல்ல குணம் இருக்குது நபியே. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த நல்ல குணத்தை உடையவராக இரக்கமுடையவராக இருப்பதனால்தான் மக்களை நீங்கள் ஈர்க்கின்றீர்கள் என்று கூட அல்லாஹு தாலா பெருமானாரை பற்றி புகழ்ந்து சொல்கின்றான். இது மட்டும் அல்லாஹு தாலா புகழ்றான்னு பார்த்தா இல்லை, அல்லாஹு தாலா அன்சாரின்களை பார்த்து புகழ்றான். நன்மை செய்யக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து புகழுகின்றான், பாராட்டுகின்றான். ஆக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய குழந்தை ஒரு நல்ல செயலை செய்துவிட்டு என்று சொன்னால் நாங்கள் அந்த குழந்தையை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் பாராட்டும் பொழுது ஒரு விடயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும்.
நாங்கள் அளவுக்கு அதிகமாக அந்த குழந்தையை பாராட்டி விட்டோம் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமாக அந்த குழந்தையை புகழ்ந்து விட்டோம் என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு தலைக்கணம் பிடிக்கவும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. என்னை விட்டால் இந்த உலகத்திலே அடிக்க யாருமே இல்லை என்று ஒரு பெருமை கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இருந்து விடுகின்றது. நாங்கள் பாராட்டுகின்ற போது ஒரு அளவுக்கு பாராட்ட வேண்டும். அந்த புகழ்ச்சி வரம்பு தாண்டியதாக இருந்துவிடக்கூடாது. அந்த பிள்ளை செய்த அந்த நல்ல செயல் அல்லாஹ்வின் மூலமாக உனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உணர்வு என்று அந்த குழந்தைக்கு உணர்த்த வேண்டும். உதாரணமாக, இன்றைக்கு என் பிள்ளை எக்ஸாமில் மெட்ஸில் 100 மார்க்ஸ் எடுத்து வந்துட்டு, பிள்ளை மெட்ஸில் 100 மார்க்ஸ் எடுத்து வந்துட்டு, இப்போ நாங்கள் இந்த குழந்தைக்கு வெரி குட், நீ அப்படித்தாண்டா, நீ சரியான கட்டிக்காரன், எனக்கு தெரியும், நீ 100 தான் அங்கே எடுப்பாங்க, எனக்கு ஷுவராக தெரியும், நீ அந்த மாதிரி பிள்ளை தானே இப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, என்ன தெரியுமா அந்த பிள்ளைட குழந்தை உள்ளத்தில் நாங்கள் முதலாவது ஏற்படுத்தப்பட வேண்டிய பாடம், அந்த பிள்ளைட மார்க்ஸை வாங்கி பார்த்த உடனே நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லா. என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லா. அப்போ இப்போ புள்ள விளங்கி கொள்ளும், நாம் ஒரு வெற்றியை ஈட்டி கொண்டால் அல்லது எமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்து விட்டது என்று சொன்னால் நான் அல்லாஹ்வை அந்த சந்தர்ப்பத்திலே புகழ வேண்டும் என்பதனை அந்த குழந்தை உணர்ந்து கொள்ளும். அந்த வெற்றிக்கு முதலில் அல்லாஹ் தான் சொந்தக்காரன் என்பதனை அந்த குழந்தைக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு சொல்லணும், அல்லாஹ் உனக்கு உதவி செஞ்சிக்கிறான், இந்த அளவுக்கு நீ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு உனக்கு அல்லாஹ் தான் உதவி செஞ்சான், நீயும் அல்ஹம்துலில்லா சொல்லு, இந்த அளவுக்கு அல்லாஹ் உனக்கு மூளையை வேலை செய்ய வச்சான் தானே, அல்லாஹ் உனக்கு உதவி செய்ய போயிட்டு தான் நீ இந்த பாடத்தில் 100 மார்க்ஸ் எடுத்திக்கிறாய், அல்ஹம்துலில்லான்னு அல்லாஹ்வை புகழ்ந்துக்க. இன்ஷா அல்லாஹ் இனி வாரம் காலத்திலையும் நீ இந்த மாதிரியே படித்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், அதுக்கும் நீ அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு கொள்ளுன்னு சொல்லி அல்லாஹ்வை பற்றிய ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். ஆக எங்களுடைய பாராட்டுதல் என்பது ஒரு வரம்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த பாராட்டுதல் போது அந்த வெற்றிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான் என்ற அந்த செய்தியை அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே பக்குவமாக புகுத்தவும் வேண்டும். நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு உண்மையிலே பல்வேறு அறிவுரைகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த குழந்தைகளை நாங்கள் ஈமானிய வழியை நோக்கி, இஸ்லாமிய வழியை நோக்கி நெறிப்படுத்தினோம் என்று சொன்னால்தான் நாளை மறுமையில் அந்த குழந்தைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாளை மறுமையில் அந்த குழந்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நரக நெருப்புக்கு எரிகொல்லியாகாமல் அந்த குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு இஸ்லாமிய வழிகாட்டல் வழங்கப்பட வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல் குர்ஆனிலே வருகின்ற செய்தி இது, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு மிக அழகாக அறிவுரை சொல்லுகின்றார்கள். எப்படி? யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, என்னுடைய அருமையான மகனே, லா துஷ்ரிக் பில்லா, நீ அல்லாஹ்வுக்கு ஒருபோதுமே இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்கல் அதுன்முன் அலீம், நிச்சயமாக இணை வைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கின்றது, நீ இணை வைத்து விடாதே மகனே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொல்லுகின்றார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் யாராவது உங்களோட பிள்ளைக்கு ஷிர்கை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? சொல்லி கொடுத்தவங்க யாராவது இருந்தால் கையை தூக்குங்க. கொடுத்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, உசத்தினேக்காய் ஒரு 2, 3 தான் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த இடத்துல கோட்டை விட்டுக்கிறோமா இல்லையா? அந்த இடத்துல நாங்கள் தவறு செஞ்சிக்கிறோமா இல்லையா? முதலாவது ஷிர்க்குண்டா என்னன்னு எங்களுக்கே தெரியாது, அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது? அப்போ பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கண்டா, ஷிர்க்கை பற்றி அந்த குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறாங்க. நீ ஷிர்க்கு வச்சிடாத, இணை வச்சிடாத, அல்லாஹ்வுக்கு இணையா உண்ட கருதிடாத, அல்லாஹ்வுக்கு இருக்கிற சக்தி இன்னொரு அவனுடைய படைத்த படைப்பினங்கள் ஒன்றுக்கு இருக்கின்றது என்று நீ எண்ணி விடாதே. நீ அப்படி எண்ணி விட்டாய் என்று சொன்னால், ஷிர்கான காரியங்களில் நீ இறங்கி விட்டாய் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அநியாயம், அந்த ஷிர்குனுடைய கூலி நிரந்தரமான நரகம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வை பற்றி, அந்த ஷிர்கை பற்றி அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள். இந்த அறிமுகம் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளிடத்தில் அந்த குழந்தை பராயத்திலிருந்தே சொல்லி வருவோம் என்று சொன்னால், அந்த குழந்தையை வளர்ந்து வருகின்ற பொழுது இணை வைப்பு கொள்கையை தகர்த்தறியக்கூடிய ஒரு குழந்தையாக மாறும். இணை வைப்பின் பக்கம் தலை வைத்து கூட படுக்க முடியாத ஒரு குழந்தையாக அந்த குழந்தை மாறும். எப்பொழுது என்று சொன்னால், சின்ன வயதிலிருந்தே அந்த இணை வைப்பு பற்றிய தெளிவான அறிவூட்டல்களை நாங்கள் வழங்க வேண்டும். அதே போன்று இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் அறிவுரை சொல்லுகின்றார்கள். எப்படி பாருங்க, யா புனைய இன்னஹா இன்தகு மிஸ்காலு ஹப்பத்தின், ஒரு கடுகு விதை அளவு ஒரு பொருள். என்னவாம்? கடுகுண்டா தெரியும் தான் எல்லாருக்கும், ரொம்ப சின்ன பொருள் கடுகு. இந்த கடுகு விதையளவு ஒரு பொருள் இருந்து ஃபதகுன் ஃபி சஹ்ரத்தின், அது ஒரு பாறைக்குள் இருந்தாலோ, அவு ஃபி சமாவாத் அல்லது வானத்தில் இருந்தாலோ, அவு ஃபில் அர்ல் பூமியில் இருந்தாலோ, யஅதி பிஹல்லாஹ்
யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹு தஆலா அதனை கொண்டு வருவான் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு அறிமுகம் செய்கின்றார்கள். பாருங்க எந்த மாதிரி செய்கிறாங்க. கடுகு விதையளவு ஒரு சின்ன பொருள் பாறைக்குள்ள இருந்தாலும் வானத்தில் இருந்தாலும் பூமிக்கு அடியில் இருந்தாலும் கூட அதனை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்று குழந்தைக்கு அல்லாஹ்வினுடைய ஆற்றலை பற்றி அறிமுகம் செய்கின்றார்கள். இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர், அல்லாஹு தஆலா நுட்பமான. நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுப்போம் தெரியுமா? அல்லாஹ்வை ஒரு எல்டிடி மாதிரி, இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி மாதிரி தான் நாங்கள் அல்லாஹ்வை எங்களோட குழந்தைக்கு அறிமுகம் செஞ்சுக்கிறோம். எப்படி? அப்படி செய்யாதங்க வாப்பா, அல்லாஹ் சுடுவான். நாங்கள் சொல்லிக் கொடுக்குற வார்த்தை என்ன? அல்லாஹ் சுடுவான். அல்லாஹ் எல்டிடி பாருங்க, அல்லாஹ்வை சுடுவான் என்று தான் நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். அல்லாஹ் மீது ஒரு தேவையில்லாத ஒரு பயத்தை அறிமுகம் செய்ய வேண்டிய விதத்தில் அறிமுகம் செய்யாமல் ஏதோ ஒரு பயங்கரவாதியை ஒரு கொள்ளக்காரனை அறிமுகம் செய்கிற மாதிரி எங்களுடைய குழந்தைகளுடைய பிஞ்சு உள்ளத்திலே நாங்கள் அறிமுகம் செய்கின்றோம். அல்லாஹ்வின் மீது பயத்தை ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு எப்படி ஏற்படுத்த வேண்டும்? அந்த மறுமையினுடைய தண்டனைகளை சொல்லி அல்லாஹ்வை பற்றி ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். சும்மா கண்ட மாதிரி சுடுவான், வெட்டுவான், கொத்துவான் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அந்த அல்லாஹ்வினுடைய மீது உள்ள அல்லாஹ்வுடைய கருணை விளங்க மாட்டாது. ஏதோ அல்லாஹ்வை ஒரு வேண்டாத ஒரு பொருளாகத்தான் அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய பதிவு இருக்கும். நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும் பாருங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்? தவறு செய்கிறதை இருந்து நீ ஒரு தவறை செய்கிறாய் மகனே, உன்னை யாருமே பார்க்கல தானே என்று சொல்லி நீ ஒழிச்சிக்கிட்டு இருந்து செஞ்சாலும் அல்லாஹ் உன்னை பார்ப்பான். இந்த வசனத்தை குழந்தைக்கு நாங்களும் சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் அவ்வளவு ஆற்றல் உள்ளவன், அல்லாஹ் அவ்வளவு அறிவுள்ளவன். நீ எங்கேருந்து தப்பு செஞ்சாலும் சரி, எங்களுக்கு வேண்டா தெரியாமல் வைக்கலாம், பெத்த உமா அப்பாவுக்கு எங்களுக்கு தெரியாமல் வைக்கலாம், உன்னோட கூட படிக்கிற கூட்டாளிக்கு தெரியாமல் வைக்கலாம், உனக்கு படிச்சு தர டீச்சருக்கு தெரியாமல் வைக்கலாம். ஆனால் அல்லாஹ்க்கு தெரியாமல் நீ எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. அல்லாஹ் உன்னை எப்பயுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்கிற அந்த செய்தியை குழந்தையோட அடி மனசில் நாங்கள் பதிய வைக்கும். அப்போ இந்த குழந்தை என்ன செய்யும்? தவறு செய்ய நினைக்கிற சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் என்ன பார்க்குறானுங்கிற அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்படும். அதே போன்று அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் தன்னுடைய குழந்தைக்கு அறிவுரை சொல்லுகின்றார்கள். எப்படி? யா புனைய, என்னுடைய மகனே, அக்கிமிஸ்ஸலா, நீ தொழுகையை நிலைநிறுத்து, வஅ்முர் பில் மஅரூஃப், நீ நல்ல விடயங்களை ஏவிக்கொள்ளு. நீ தொழுதா மட்டும் போதாது, நீ நன்மை செஞ்சா மட்டும் போதாது. வஅ்முர் பில் மஅரூஃப், நீ நல்ல விடயங்களை எத்தி வைக்க வேண்டும். வன்ஹ அனில் முன்கர், தீமையான விடயங்களை நீ கண்டால் தடுக்க வேண்டும். எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க? நீ தொழணும், நீ தொழுதா மட்டும் போதாது, அடுத்தவங்களை நீ தொழ வைக்கணும், அடுத்தவங்களே அந்த தொழுகைக்காக அழைக்கக்கூடியவனாக நீ மாறணும். அடுத்தவங்க தீமை செய்வாங்களா இருந்தா அந்த தீமைகளை தடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது. வஸ்பிர் அலாமா அசாபக்க, நீ இப்படி இந்த தீமைகளை தடுத்தா என்று சொன்னால், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த காரியத்தை நீ செய்வாய் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நேரத்திலே உனக்கு தீங்கு ஏற்படும். நீ நன்மையை ஏவி தீமையை செய்கிற இந்த வேலையில் இறங்கினாய் என்று சொன்னால் உனக்கு மற்றவர்களால் பாதிப்பு ஏற்படும், உனக்கு தீங்கு ஏற்படும். அப்படி உனக்கு தீங்கு ஏற்படும் போதெல்லாம் வஸ்பிர் அலாமா அசாபக்க, உனக்கு ஏற்படக்கூடிய அந்த தீங்குகளை எல்லாம் நீ அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், நீ செய்யக்கூடிய காரியங்களில் இது மிகவும் உறுதியான காரியம் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி எங்களோட குழந்தைகளை நாங்கள் உருவாக்கணும். சொல்லி கொடுத்திக்கிறோமா? யோசி பாருங்க, சொல்லி கொடுத்திக்கிறோமா? டே, உன்னோட வகுப்பில் இருக்கிற பொடியன் பொய் சொன்னான்டா அவனுக்கு சொல்லு, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் அல்லாஹ் பாவம் தருவான். ரசூலுல்லாஹ் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன வயசில் ஒரு நாளுமே பொய் சொன்னது கிடையாது. இப்படி உன்னோட வகுப்பு பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு, உன்னோட ஃப்ரெண்டுக்கு நீ சொல்லிக் கொடு. இப்படி நாங்கள் எங்களோட குழந்தைக்கு சொல்லி கொடுத்திக்கிறோமா? கேளுங்க, உங்களோட நெஞ்சில் கை வச்சு கேளுங்க. இப்படி நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் யாருமே சொல்லி கொடுக்கல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி பாடம் நடத்துகிறாங்க. நீ நன்மையை ஏவு, தீமையை தடு. அப்படி தீமையை நீ தடுக்கிற நேரத்தில் உனக்கு பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வந்தால் நீ அந்த பிரச்சனையின் போது பொறுமையாக இரு. எப்படி மார்க்கத்தில் உறுதியான குழந்தைகளை நபிமார்கள் உருவாக்குகின்றார்கள் பார்த்தீர்களா? இப்படி மார்க்கத்தில் உறுதியான குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உறுதியான குழந்தைகள் உருவாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால்தான் இந்த சமூகம் தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்படும். இன்றைக்கு பாருங்க, நாங்கள் அழைப்பு பணிக்காக தாய்க்கள் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறோம். எவ்வளவோ தூரத்தில் இருந்து நாங்கள்லாம் வர வேண்டிய தேவை என்ன? இன்றைக்கு எங்களுடைய குழந்தைகள் இந்த அழைப்பு பணியில் இல்லை.
எங்களுடைய குழந்தைகளை இந்த அழைப்பு பணிக்காக நாங்கள் உருவாக்கவில்லை. நாங்கள் எதற்காக எங்களுடைய குழந்தைகளை ஓடி ஓடி டியூஷனுக்கு தான் அனுப்புகிறோம், ஓடி ஓடி டியூஷனுக்கு அனுப்புவோம், ஸ்கூலுக்கு அனுப்புவோம். ஆனால் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்றதுக்காக, இந்த மார்க்கத்தில் தெளிவை ஏற்படுத்தி கொள்றதுக்காக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை ஒதுக்குறோம் என்றால் இல்லை. ஒதுக்குகிறோம் எதுக்கு தெரியுமா? அந்த குர்ஆன் மதரசாவுக்கு போய் குர்ஆனை ஓதி கொண்டு வாரத்தோடு சரி, மதரசாவுக்கு போகணும், அந்த 30 ஜுஸ் குர்ஆனை ஓதி முடிக்கணும், அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வீட்டில் வச்சிடணும். இதோட எங்களுடைய குழந்தைகளுடைய மார்க்க அறிவு முடக்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இப்படியான பயான் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எங்களுடைய குழந்தைகளை கூட்டி வர வேண்டும். சொல்லப்படுகின்ற அறிவுரைகளை நாங்கள் செவிதாழ்த்துவது போன்று எங்களுடைய குழந்தைகளிடத்திலும் செவிதாழ்த்துமாறு சொல்ல வேண்டும். அங்கே சொல்லப்படுகின்ற நல்ல செய்திகளை கேள், நீயும் ஒரு நாளைக்கு இந்த இடத்துல நின்று பேசக்கூடிய ஒரு குழந்தையாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசையை எங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் அப்படி அழைப்பு பணிக்காக எங்களுடைய குழந்தைகளை உருவாக்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான நன்மையின் கூலி எங்களுக்கும் இருக்கின்றதா இல்லையா? ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீங்கள் திறசந்தர்ப்பம் பூண வேண்டும். என்னுடைய குழந்தை இந்த மார்க்கத்துக்காக வளர்க்கப்பட வேண்டும், என்னுடைய குழந்தை மறுமைக்காக வளர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நிறுத்திக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இன்னும் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை சொல்லுகின்றார்கள், வக்ஸித் ஃபி மஷிகே, நீ கர்வம் கொண்டு நீ நடந்து விடாதே, வலா துஸாயிர் ஹத்தகலின் நாஸ், மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை நீ திருப்பி விடாதே, வலா தம்ஷிஃபில் அர்லி மரஹா, மகனே நீ பெருமை கொண்டு இந்த பூமியிலே நடந்து விடாதே, இன்னல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், கர்வம் கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய எவரையுமே அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்று சொல்லி பெருமையை பற்றி பாடம் நடத்துகின்றார்கள். நீ பெருமை அடிக்காத, பூமியில் கர்வமாக நடந்துடாத, பெருமை அடிக்கக்கூடியவர்கள் யாரையுமே அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஏன்? பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது. நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எங்களில் என்னதான் இருக்கின்றது? எங்களை படைத்தவன் அல்லாஹ், எங்களுக்கு சகல உடல் உறுப்புகளையும் தந்தவன் அல்லாஹ், எங்களுக்கு அறிவை வைத்தவன் அல்லாஹ். அந்த பெருமைக்கு நிச்சயமாக அல்லாஹ் மாத்திரம்தான் சொந்தக்காரன். ஆகவே நாங்கள் பெருமைப்பட்டு விடக்கூடாது என்ற அந்த பாடத்தை நடத்துகின்றார்கள். அதே போன்று வாக்ஸித் ஃபி மஷிகே, நீ நடக்கும்போது நடுத்தரத்தை கடைப்பிடி, வகுலுல் மின் சௌத்திக்க, உன்னுடைய சத்தத்தை நீ தாழ்த்திக்கொள், இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர், நிச்சயமாக சப்தங்களிலே மிகவும் வெறுக்கத்தக்க சப்தம் எதுவென்று சொன்னால் கழுதையினுடைய சத்தம் என்று என்னுடைய குழந்தைக்கு பாடம் நடத்துகின்றார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் இங்கு சொல்லுகின்றோம் என்று சொன்னால் இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் வெறுமனே கேட்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, கேட்கப்படுகின்ற இந்த செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வர வேண்டும். நாங்கள் இவ்வளவு காலமும் எங்களுடைய குழந்தைக்கு இந்த செய்திகளை சொல்லிக் கொடுக்காமல் இருந்திருந்தால் அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டிய விதத்திலே அறிமுகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடிய விதத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி அறிமுகம் செய்கிற மாதிரி நாங்களும் எங்களோட குழந்தைகளை வழிநடத்துறதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எங்களோட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் அனுமதிவாக சொல்லிக் கொடுப்போம் என்று சொன்னால் இந்த குழந்தைகள் எப்படி மாறுவார்கள் தெரியுமா? எதற்கெடுத்தாலும் எங்களிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக மாறுவார்கள். நாங்கள் ஷிர்க்கை பற்றி தெளிவுபடுத்துகிறோம், அல்லாண்டா இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், நீ நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் இந்த காரியத்தை செய்யும்படி சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இந்த பிள்ளைக்கு என்ன உணர்வு வரும் தெரியுமா? என்னோடு படிக்கின்ற என்னுடைய வகுப்பு தோழன் செய்கின்ற இந்த காரியம் சரியாக இருக்குமா பிழையாக இருக்குமா? ஒரு கேள்வி அவனுக்குள்ளே எழும். இந்த கேள்வி எழுகின்ற பொழுது அவனால் முடிந்த அளவுக்கு அந்த குழந்தை யோசிக்க துணியும். அந்த யோசனையின் மூலமாக அந்த குழந்தைக்கு விடை கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்களை நோக்கி அந்த கேள்வியை அந்த குழந்தை நகர்த்தி கொண்டு வரும். என்னோடு படிக்கின்ற என்னுடைய நண்பன் இப்படியான ஒரு காரியம் செய்கின்றான், இது மார்க்கத்திலே சரியாக இருக்குமா? நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்படி அறிவுரையை சொல்லி பாருங்கள், இந்த செய்தி நடக்கிறதா இல்லையா என்று. என்னோட படிக்கிற ஒரு புள்ள கழுத்தில் தாயத்து போட்டிருக்குதும்மா, அந்த புள்ள போட்டுகிற தாயத்து சரியா? அந்த தாயத்தை போட்டு அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு இருக்கிற நோய் லேசாகும்னு அந்த பிள்ளை சொல்லுது, இது சரியா உமான்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வரும். இந்த கேள்விதான் வராவிட்டாலும் இதை போன்ற ஏதாவது ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை உங்களிடத்திலே வரும். இப்படியான கேள்வி கேட்கக்கூடிய ஒரு குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளிடத்திலே நல்ல சிந்தனைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கேள்விகள் மூலமாக எங்களுக்கு பாடம் எடுத்துகின்றார்கள். கேள்விகள் கேட்டு எங்களுக்கு சில செய்திகளை எத்தி வைக்கின்றார்கள். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இஸ்லாத்திலே சிறந்தது எது தெரியுமா? துதீமுத் தஆம வ தக்ரவு ஸலாம், பசித்தவருக்கு உணவளிப்பதும் நீங்கள் அறிந்தவர்கள் மீதும் அறியாதவர்கள் மீதும் சலாம் சொல்வதும் இஸ்லாத்திலே சிறந்தது. கேள்வியை கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையை சொல்லுகின்றார்கள்.
இதே மாதிரி ஏராளமான விடயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே ஒரு கேள்வியை முன்வைத்து விட்டு அந்த தகவலை சொல்லுவார்கள். பெரும்பாவங்கள் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாவங்கள் எதுவென்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லது ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் எது என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இப்படி கேள்விகளை தொடுத்து அதன் பின்னால் எங்களுக்கு பெருமானார் அவர்கள் விடைபெறுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இப்படி எங்கள் குழந்தைகளை இந்த வகையிலே வளர்ப்போம் என்று சொன்னால் அந்த குழந்தைகளும் எங்களிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகளாக, சிந்திக்கக்கூடிய குழந்தைகளாக மாற்றம் பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நாங்கள் யோசிக்கலாம், அல்லாவை பற்றி ஷிர்கை பற்றியெல்லாம் இந்த பிள்ளைக்கு சொன்னால் என்ன விளங்க போகுது? இப்படியும் எங்களை சிலர் யோசிப்பாங்க. ஷிர்கை பற்றி இப்போ பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா என்ன விளங்க போகுது? அது குழந்தை, அதுக்கு விளையாடுறது தான் தெரியும். நாங்கள் சொல்கிற விஷயம்னா அதுக்கு எங்கே விளங்க போகுது? இப்படி நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால் அது மகா தவறு. நாங்கள் யோசிக்கின்ற இந்த யோசனை மகா தவறு. ஏன் என்று சொன்னால் குழந்தைகளுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் 1 to 3 வயது வரைக்கும் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அந்த மூளையிலே இடம்பெற்று வருகின்றது. 3 to 5 வயது வரைக்கும் இன்னும் அதிகமான வளர்ச்சி அந்த மூளையிலே இடம்பெறுகின்றது. இந்த 5 வயதுக்குள்ளும் நாங்கள் இந்த குழந்தைக்குள் எந்த விடயத்தை புகுத்த நினைக்கின்றோமோ அந்த விடயத்தை புகுத்தி விடலாம். ஒரு அறிவியலாளர் சொல்லுகின்றார், உங்களுடைய குழந்தைகளை தாருங்கள், நீங்கள் என்னவாக உருவாக்க நினைக்கின்றீர்களோ அதுவாக நான் மாற்றி தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த 5 வயதுக்கிடையில் உங்களுடைய குழந்தைகளை என்னிடத்திலே ஒப்படையுங்கள், நீங்கள் எதுவாக உருவாக்க நினைக்கின்றீர்களோ அதுவாக நான் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். ஏன் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் வெற்று காகிதம் போன்றவர்கள், எதுவுமே இல்லை. எதை நாங்கள் எழுதுகின்றோமோ அதுதான் அவர்களுடைய மூளையிலே எழுதப்பட போகின்றது, அவருடைய உள்ளத்திலே பதியப்பட போகின்றது என்று அந்த ஆய்வாளர் சொல்லுகின்றார். இந்த 5 வயது குழந்தைக்கு இதெல்லாம் விளங்காது என்று நாங்கள் நினைத்தோம் என்றால் அது எங்களுடைய தவறு. நாங்கள் குழந்தைக்கு தெளிவாக புரிய வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தையுடைய மனசிலே அது ஆழமாக பதிந்து பிற்காலத்தில் அந்த நடத்தைகளிலிருந்து, இந்த ஷிர்கான நடவடிக்கைகளிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை மாறிவிடும். நாங்கள் நினைக்கிறோம் இந்த 5 வயசு பிள்ளைக்கு சொன்னால் விளங்காதுண்டு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறில் பாருங்கள், நாங்கள் வித்ரு தொழுகையில் ஓதுறோம் தானே குனுத். இந்த குனுத்தை யார் அறிவிக்கிறாங்க? யாருக்காக தெரியுமா? நாங்கள் வித்ரு தொழுகையில் ஓதக்கூடிய இந்த குனுத்தை யார் அறிவிப்பு செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ பிறந்தாங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்று 3 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர் தான் இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இவங்களோட வயசு எத்தனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் போது எத்தனை வயசாக இருந்திருக்கும்? 7 வயசாக இருந்திருக்கும். இந்த 7 வயதுக்கிடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தைக்கு குனூத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தை குனூத்தை எங்களுக்கு ரிவாயத்து செய்கின்றது, அறிவிப்பு செய்கின்றது. அப்போ நாங்கள் நினைக்கலாமா குழந்தைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தா ஒன்றுமே விளங்காதுண்டு? விளங்கும். ஆனால் நாங்கள் தான் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாரானவர்களாக இல்லை. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உபதேசம் செய்கிறாங்க. இந்த உபதேசத்தை பாருங்க, உண்மையிலே இந்த உபதேசம் வரலாற்றில் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உபதேசம். எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியுமா? சின்ன பிள்ளையா இருந்த இப்னு அப்பாஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, இப்னு அப்பாஸே, நான் உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன், அந்த உபதேசம் உனக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், நீ அல்லாஹ்வுடைய விடயத்திலே மிகவும் பேணுதலாக நடந்து கொள், நீ அல்லாஹ்வுடைய விடயத்திலே மிகவும் பேணுதலாக நடந்து கொள், அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வுடைய விடயத்திலே பேணுதலாக நடந்து கொள், உன்னோடு எப்பொழுதும் அல்லாஹ்வை காண்பாய். நீ சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை நினைத்துக்கொள், உனக்கு சிரமம் வருகின்ற பொழுது, உனக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது, உனக்கு துன்பம் வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா உன்னை நினைப்பான். நீ சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை நினைச்சிக்க, உனக்கு கஷ்டம் வந்துச்சுண்டா, உனக்கு துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா, உனக்கு சிரமம் வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹு தஆலா உன்னை நினைப்பான். அப்படி என்றால் என்ன? எங்களுக்கு கஷ்டம் வாரத்தில் நேரத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்வான். சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தோம்னு சொன்னால், அல்லாஹ்வை நினைச்சிக்கிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கஷ்டம் வர நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். இன்னும் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி? நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கேள், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மாத்திரமே உதவி தேடிக்கொள். இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எந்த ஒரு நன்மையையும் இந்த சமூகத்தால் கொண்டு வந்துவிட முடியாது.
இந்த ஒட்டுமொத்த மனித குலமும் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடிய அந்த துன்பத்தை தவிர வேற எந்த ஒரு துன்பமும் உன்னை அணுகிவிடாது. யாராலும் உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் விதித்தது மாத்திரம்தான் நடக்கும் என்று சொல்லி இப்னு அப்பாஸ், சிறுவராக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்லுகிறார்கள். இந்த அறிவுரை நாங்களும் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை. அவங்க நமக்கு என்ன செஞ்சிருவாங்களோ, இவங்க அநியாயம் செஞ்சிருவாங்களோ என்ற அந்த குழந்தையுடைய அந்த உணர்வுகளை இல்லாமல் ஆக்க முடியும். எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு நடக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையில் எப்படி சொல்றான்? குல்லா யுஸீபனா இல்லாம கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதிச்சதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு நடக்காது. இந்த மனப்பதிவுகளை நாங்கள் எங்களுடைய குழந்தையினுடைய உள்ளத்திலே போட வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா எங்களுடைய நாங்கள் எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டுமோ, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ எல்லா விடயங்களையும் எங்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அணுவணுவாக கற்றுத் தருகின்றார்கள். இந்த நடைமுறைகளை நாங்கள் கைவிட்டதினால்தான் இன்றைக்கு சமூகத்திலே பல்வேறு தீமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கு சமூகத்தில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்திருக்கின்றது. எத்தனை யுஎன்ஓக்கள் போன்ற எத்தனை அமைப்புகள் தான் உருவெடுத்தாலும் கூட இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தை குறைக்க முடிந்திருக்கிறதா? இல்லை. சிறுவர் துஷ்பிரயோகத்தை குறைக்க வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் அவர்களிடத்திலே இருக்கின்றது. ஆனால் அதனை குறைப்பதற்கான கடுமையான சட்டங்கள் அவர்களிடத்திலே இல்லை. அல்லாஹ்வினுடைய சட்டம் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னால் இந்த சிறுவர்களுக்கான துஷ்பிரயோகமோ, இந்த பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகமோ, எந்த விதமான பாலியல் பிரச்சனைகளும் நடைபெறாது. அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த சட்டம் இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டார். அல்லாஹு தாலா எங்களுக்கு எப்படி ஒழுக்கத்தை கற்றுத் தருகின்றான் பாருங்கள். அல்லாஹு தாலா சூரா 24வது அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், இந்த குழந்தைகள் 3 நேரத்தில் உங்களிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். உங்களுடைய வீடுகளுக்குள், உங்களுடைய அறைகளுக்குள் இந்த குழந்தைகள் வருவதென்று சொன்னால், இந்த பருவ வயதை அடையாத இந்த சிறுவர்கள் வருவதென்று சொன்னால் 3 நேரத்திலே உங்களிடத்திலே அனுமதி கேட்டு வர வேண்டும். அது எந்த நேரம் என்றால், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னர் உள்ள நேரம், நண்பகலில் நீங்கள் உங்களுடைய உபரியான ஆடைகளை களைந்துள்ள அந்த நேரம், இஷா தொழுகைக்கு பிறகு. இந்த 3 நேரத்திலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களிடத்திலே அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். இந்த ஒழுக்கத்தை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமாண்டா? இல்லை. இப்படி சொல்லிக் கொடுக்காதனால தான் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தில் கூட நாங்கள் வெட்கித்தனை தலைகுனிய கூடிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. எப்படி நடந்துச்சு? கொழும்பில் நடந்த ஒரு சம்பவம். 10ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை, கிரேட் 10 படிக்கிற ஒரு பிள்ளை என்ன செய்து தெரியுமா? தன்னுடைய தாயும் தந்தையும் உறவில் ஈடுபட்டதை ஃபோனில் அப்படியே வீடியோ எடுக்குது. பெற்றோருடைய உடல் உறவை புள்ள வீடியோ எடுக்குது. 10ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள. இது புத்தி இல்லாத பிள்ளையா? புத்தி உள்ள புள்ள. ரொம்ப 2 வயசு புள்ள செஞ்சா பிரச்சனை இல்லை, 3 வயசு புள்ள செஞ்சா நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது செஞ்சது ஒரு 10ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள. வீடியோ எடுத்து அது மட்டும் பார்த்துச்சாண்டா? இல்லை. அந்த பிள்ளை என்ன செய்து தெரியுமா? தன்னோட படிக்கிற ஏனைய ஃப்ரெண்ட்ஸோட அந்த காட்சியை பார்த்து ரசித்து சிரிக்குது. இது எங்கே பிடிபடுது? ஸ்கூலில் பிடிபடுது. அப்படியே ஸ்கூலுக்கு ஃபோனை கொண்டு போய் பிள்ளைகளோடு சேர்ந்து இதை பார்த்து சிரிக்குது. அப்போ இந்த சமூகம் இந்த அளவுக்கு கேவலமான இழிவான செயலை செய்யுதுன்னு சொன்னால் இதுக்கு என்ன காரணம்? அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து சரியான வழிகாட்டல்கள் வழங்கப்படவில்லை. இஸ்லாம் இதுதான், இறைவன் சொன்ன சட்டம் இதுதான் என்ற தெளிவான சிந்தனைகள் அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே புகுத்தப்படவில்லை. இது யார் செய்த தவறு? பெற்றோர் செய்த தவறு. இந்த குழந்தைக்கு அந்த தவறுகள் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும் என்றால், தெளிவாக சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த குழந்தை இந்த செயற்பாட்டிலே நிச்சயமாக ஈடுபட்டிருக்க மாட்டார். ஆகவே பெற்றோர்களாகிய நாங்கள், அதிலும் குறிப்பாக தாய்மார்களாகிய நாங்கள், எங்களுடைய கையில் தான் இந்த குழந்தை அதிக நேரம் இருக்கின்றது. குழந்தை வழியில் இருப்பதை விட, பாடசாலையில் இருப்பதை விட வீட்டில் எங்களோடு இருக்கின்ற நேரம்தான் அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரங்களை எல்லாம் பயன்படுத்தி நல்ல அறிவுரைகளை சொல்வதற்கு நிச்சயமாக பெற்றோர்களாகிய தாய்மார்களாகிய நாங்கள் அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று பாருங்கள், இந்த குழந்தைகள் சிறுவர்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகமாக அந்நியர்களால் நடத்தப்படுவதை விட குடும்பத்தவர்களால் அதிகமாக நடத்தப்படுகின்றது என்பது ஒரு ஆய்வினுடைய முடிவு. ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, நிறைய பிள்ளைகள், சின்ன பிள்ளையெல்லாம் துஷ்பிரயோகப்படுத்தப்படுது. இதுக்கு என்ன, யாரால துஷ்பிரயோகப்படுத்தப்படுது என்று ஒரு புள்ளிவிவரவியல் எடுத்தால், அந்நியர்களால் பிள்ளைகள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதை விட உறவுக்காரர்களால் தான் இந்த பிள்ளைகள் அதிகமாக துஷ்பிரயோகப்படுத்தப்படுகின்றார்கள். எப்படி? அந்நியர் என்றால் யார்? இது பற்றிய ஒரு தெளிவான அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுடைய பார்வையில் அந்நியர்கள் என்றால் யார் தெரியுமா? எங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள்.
நாங்கள் அந்நியர்களுக்கு வச்சிருக்கிற அளவுகள் என்ன? எங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், முன்பின் தெரியாதவர்களை மாத்திரம்தான் நாங்கள் அந்நியர்கள் என்று சொல்கின்றோம், அஜ்னபி என்று சொல்கின்றோம். ஆனால் அல்லாஹு தாலா அந்நியர் என்றால் யார் என்பதற்கு ஒரு அழகான ஒரு வரையறையை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நீங்கள் யாரையெல்லாம் திருமணம் முடிக்க முடியாதோ அவர்களை தவிர மற்ற எல்லோருமே அந்நியர்கள். சூரத்து நிசாவுல் அல்லாஹு தாலா ஒரு பட்டியலே போடுறான். நீங்கள் யாரை கல்யாணம் முடிக்கலாம், யாரை கல்யாணம் முடிக்க முடியாது, அல்லாஹு தாலா பட்டியல் போட்டு காட்டுறான். இந்த பட்டியலில் யாரெல்லாம் வரலையோ இவங்களை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தந்தையை முடிக்க முடியாது, தந்தையினுடைய மகனை முடிக்க முடியாது, தாயை முடிக்க முடியாது, தாயினுடைய மகளை முடிக்க முடியாது. இப்படி அல்லாஹ் பட்டியல் போடுறான். இந்த பட்டியலில் யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லோருமே அந்நியர்கள். இதுதான் அந்நியருக்குரிய சரியான அளவுகள். இப்போ எங்கட வீட்டில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு ஆள் வருவார், வந்து வீட்டுக்குள்ளே இருந்து பேசுவார். பேச போகல எங்கட சின்ன பிள்ளை, ஒரு 3-4 வயசு பிள்ளை கேட்கும், யாருமா இது வந்திருக்கிற யாரு? நாங்கள் சிரிச்சு பேசிக்கொண்டிருப்போம். உம்மா எப்படி தெரியுமா அறிமுகம் செய்வா? எப்படி செய்வோம்? அது அங்கிள்மா, அங்கிள் வந்திருக்கிறாங்க, பேசுங்க நீங்கள். பிள்ளைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் பேசுங்கண்டு. அப்போ பிள்ளை அப்படியே தயங்கி நிற்கும். அப்போ அங்கிள் கூப்பிடுவார் வாங்கண்டு. நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம்? பிள்ளையே தயங்கும். நாங்கள் சொல்லுவோம், போங்கம்மா அங்கிள் கூப்பிட்றாங்க தானே, போங்க போய்ட்டு பேசுங்க, கிட்ட போங்க நாங்கள் தான் சொல்லிக் கொடுப்போம். இப்போ பிள்ளை தயங்கியே கிட்ட போன அங்கிள் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து மடியில் வச்சுருவார். நாம் சொல்லி கொடுத்துக்கிறோமேன்னு அவர் அங்கிள்ண்டு, தூரத்தில் அங்கிள் அவர். இந்த அங்கிள் என்ன செய்வார் தெரியுமா? அப்படியே ஒரு வேலையை வந்த அங்கிள் ஒரு வேலையை காமிச்சிட்டு போய்த்துருவார் பிள்ளைக்கு. இது எங்களோட சமூகத்தில் நடக்குதா இல்லையா? நடக்குது. அப்போ இந்த குழந்தைக்கு இந்த அங்கிளை அறிமுகப்படுத்தினது யார்? நாங்கள் தான். அங்கிள் அறிமுகப்படுத்தினது தவறு கிடையாது. அந்த அங்கிளை எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்திருக்கணும். அந்த குழந்தையை எங்கே வச்சிருக்கணுமோ அந்த இடத்துலையே வச்சிருக்கோம். நாங்கள் அப்படி அந்த குழந்தைக்கு அறிமுகம் செய்திருந்தா அது தவறு கிடையாது. ஆனால் எங்கேயோ இருந்து தூரத்திலிருந்து வரக்கூடிய அங்கிளை எல்லாம் நாங்கள் அந்த குழந்தைக்கு வேறு மச்சானாக மாற்றி விடக்கூடிய சம்பவம் எல்லாம் இந்த சமூகத்திலே நடந்து விடுகின்றது. நாங்கள் பார்க்குறோம் ஒரு செய்தி, இலங்கையில் நடந்த ஒரு செய்தி. அதாவது திருவிழா பார்ப்பதற்காக சென்ற ஒரு சிறுமியை தூரத்து உறவுக்கார மாமா துஷ்பிரயோகம் செய்தார். துஷ்பிரயோகம் செய்தது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை ஆற்றிலே தூக்கி எறிந்து சாகடித்து விட்டார். இது பத்திரிகையிலே வந்த செய்தி, தொலைக்காட்சிகளிலும் பரபரப்பாக ஒளிபரப்பட்ட ஒரு செய்தி. அதே போன்று கல்முனையிலே ஈஸ்டர்ன் சைட்லேயே கல்முனைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே கடற்கரை பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. அதாவது ஷிர்க்குகள் மொத்தமாக நடைபெறக்கூடிய ஒரு இடம். அந்த அங்கே கொடியேற்ற விழாக்கள் எல்லாம் நடக்கும். இந்த கொடியேற்றத்தை பார்ப்பதற்காக சென்ற ஒரு முஸ்லீம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமி அங்கே வந்திருந்த ஒரு தூரத்து உறவுக்காரரால் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டார். இப்படியான செய்தி எல்லாம் இந்த சமூகத்திலே இடம்பெறுகின்றது என்று சொன்னால், நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு இந்த உறவுகளை சரியாக அறிமுகம் செய்யவில்லை. அஜ்னபி மஹரமி என்ற அந்த உறவுகளை நாங்களும் சரியாக பேணிக்கொள்ளவில்லை. அந்த சரியான அளவுகளை அந்த குழந்தைக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது. எனவே இந்த விடயங்களில் நாங்கள் மிகவும் அதிகமாக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களாகிய நாங்கள் எல்லோருமே வைத்திருக்கின்ற ஆசை என்னவென்றால், என்னுடைய குழந்தை நல்லவனாக வர வேண்டும், என்னுடைய குழந்தை அறிவிலும் முதன்மையானவனாக திகழ வேண்டும், ஒழுக்கத்திலும் முதன்மையானவனாக திகழ வேண்டும், இந்த பூமியிலே ஒரு தலை சிறந்த ஒரு நட்பிரஜியாக என் பிள்ளை வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய கனவு. இதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. நானும் அதைத்தான் நினைக்கின்றேன், நீங்களும் அதைத்தான் நினைக்கின்றீர்கள். என்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அப்படி அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தை எங்களிலிருந்து பாடம் படிக்கின்றது என்பதை நாங்கள் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த குழந்தைக்கு முன்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம். அந்த குழந்தையினிடத்தில் நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நாங்கள் ஒரு செயலை சொல்லுகின்றோம் என்றால், இதை செய்யாத என்று நாங்கள் அந்த குழந்தைக்கு கட்டளை போடுகின்றோம் என்று சொன்னால், அந்த கட்டளையில் நாங்கள் ஒரு தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகிட்ட சொல்கிறோம் பொய் சொல்கிறது பாவம்னு நாங்கள் சொல்லிக் கொடுத்தமாக இருந்தால், அந்த பொய் சொல்லுகின்ற அந்த செயலிலிருந்து நாங்கள் விலகி இருக்க வேண்டும். நாங்கள் பொய்யை சொல்லிக்கிட்டு பிள்ளைகிட்ட பொய் சொல்லாதன்னு சொன்னால், அந்த பிள்ளைகிட்ட நாங்கள் சொல்கிற வார்த்தை ஏறுமா? என்ன யோசிக்கும்? அவங்களே பொய் சொல்கிறாங்க, எங்களை பொய் சொல்லவானான்னு சொல்கிறாங்க. இப்படி யோசிக்குமா இல்லையா? குழந்தை கேட்கும் எங்கள்கிட்ட. இப்போ நாங்கள் எப்படி தெரியுமா, எப்போவுமே பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுவோம், பொய் சொல்லக்கூடாது வாப்பா, பொய் சொல்கிற சரியான பாவம், சரியா? அப்படி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், பண்ணாமல் வைக்க மாட்டோம், பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம், பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பீச்சுக்கு எங்கே சரி போய் அந்த ஒரு மதரசா நாளில் இல்லை ஸ்கூல் நாளில் ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம்.
போயிட்டு வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிள்ளை தயங்கும். நான் நேற்று போகலையேம்மா, எனக்கு டீச்சர் அடிப்பாங்களே. இப்போ சொன்னால் நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம், டீச்சர் ஏன் வரலன்னு கேட்பாங்களேம்மாண்டா. நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், சோமி இல்லைன்னு சொல்லுங்கம்மா, எனக்கு சோமி இல்லைன்னு சொல்லுங்கள் டீச்சர்கிட்ட, டீச்சர் அடிக்க மாட்டாங்க. இப்போ யார் பொய்யை படித்து கொடுக்குற பிள்ளைக்கு? நாங்கள் தான். என்ன சொல்கிறோம், ஏற்கனவே சொல்லிப்போம் பொய் சொல்லக்கூடாதுன்னு. இப்போ நாங்கள் தப்பிக்கணுன்றதுக்காக என்ன செய்கிறோம், பிள்ளைக்கு பொய்யை சொல்லி கொடுக்குறோம். இது சரியா? பிள்ளை எங்களை முழுமையாக நம்புது, என்னுடைய பெற்றோர்கள் சரியானவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தையிடத்தில் இருக்கிறது. அப்போ அந்த குழந்தைக்கு நாங்கள் பொய்யை கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் எப்படி அந்த குழந்தை பொய்யிலிருந்து தவிர்ந்து வாழும்? பொய் என்கின்ற அந்த பாவத்தை எப்படி அந்த குழந்தை விட்டும் யோசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், குலில் ஹக்க வ இன் கான முர்ரா, உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் உண்மைதான் பேச வேண்டும். அப்போ பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்கணும், எப்பயுமே உண்மை பேசணும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எதை சொல்லிக் கொடுக்கணும், என்ன நடந்துச்சு அதை சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் நேற்று கொஞ்சம் அவசரமாக பீச்சுக்கு போனோம், அம்மா டீச்சர்கிட்ட சொல்லுங்கம்மா, அடித்தா என்ன செய்கிற கொஞ்சம் சொல்லுங்கள் டீச்சர்கிட்ட. அப்படி இல்லையா நாங்களே டீச்சருக்கு ஃபோனை போட்டு சொல்லிடணும், இப்படி தான் நாங்கள் ஒரு அவசரமாக ஒரு பயணம் கொண்டு போய்த்தோம் டீச்சர், பிள்ளைய கொஞ்சம் ஏசவானாம், இப்படி ஒரு தகவலை நாங்கள் சொல்லணுமே தவிர பிள்ளையை தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, பிள்ளையை தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிள்ளைக்கு பொய்யை கற்றுக் கொடுத்து விடக்கூடாது. அதே மாதிரி எப்படி நாங்கள் டிவி பார்ப்போம், ஆனால் பிள்ளைகளை டிவி பார்க்க விட மாட்டோம். அது நாங்கள் வச்சுக்கிற தத்துவம். குறுக்கள் செய்தால் குற்றம் இல்லை, இப்படி ஒரு பழமொழி தமிழில் நிறைய தெரிஞ்சிக்காதாய்க்கும். குறுக்கள் செய்தால் குற்றம் இல்லைன்னா என்ன, அந்த பெரிய குறுக்கள் எல்லாம் செஞ்சால் அது குற்றம் இல்லை, சிஷ்யர்கள் செஞ்சால் பிள்ளை. அதுதான் நாங்கள் வச்சுக்கிற தியரி. நாங்கள் உமாமார் செஞ்சால் பிள்ளை இல்லை, சின்ன பிள்ளை நீ செய்யக்கூடாது. இப்போ பிள்ளை கேட்குமா? கேட்காது. ஏன், நாங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற டீச்சர், எங்களை தான் அந்த பிள்ளை பார்க்கும். உமா செய்கிறாங்க தானே, உமா செஞ்சால் சரியாக தான் ஆயிக்கும், அப்படி யோசிக்கும் பிள்ளை. அப்போ நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டே பிள்ளைய பார்க்க வேணான்னு சொன்னால் அந்த செயல் பிள்ளைகிட்ட எடுபடாது. செயலோட கூடிய ஒரு சொல்லுக்குத்தான் எப்பயுமே மதிப்பு. நாங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்தால் அதுக்கு எப்பயுமே மதிப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாங்களோ அதைத்தான் செய்வாங்க, எதை செய்வாங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கை உயிரோடு இருக்கின்றது. எத்தனையோ கொள்கை கோமான்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே. அவர்களுடைய கொள்கைகள் எல்லாம் அவர்கள் செத்து போனதோடு அவங்களோட கொள்கையும் செத்து போயிட்டு. ஆனால் பெருமானாருடைய கொள்கை இன்றைக்கும் வாழ்கின்றது என்று சொன்னால் அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்து காட்டினார்கள் என்ற அந்த ஒரே காரணம்தான். சொன்னதைத்தான் செய்வாங்க, செய்கிறதைத்தான் சொல்லுவாங்க. இப்படி செயல்ல வீரர்களா பெற்றோர்களாகிய நாங்களும் எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால் தென்பட வேண்டும். நாங்கள் 8 மணிக்கு என்ன செய்வோம், டிவியை போட்டு நாடகத்தை பார்ப்போம், அங்கே கதையை பார்ப்போம். பார்த்து புள்ள பார்த்தா நீ போய் படி, நீ பார்க்காத போய் படி. பிள்ளைக்கு எப்படி படிப்பு வரும்? அந்த குழந்தையோடு சேர்ந்து கற்பிக்க வேண்டிய நீங்கள் அங்கே சினிமாவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ பிள்ளை எப்படி போய் படிக்கும்? அந்த குழந்தைக்கும் அந்த எண்ணமெல்லாம் அந்த சினிமாவில் தான் இருக்கும், அந்த டிவியில் தான் இருக்கும். அந்த பிள்ளையை நேர்வழிப்படுத்தணுமா? அந்த பாவத்திலிருந்து முதலாவது நாங்கள் விலக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை தவிர்க்கவே முடியாது. நாங்கள் என்ன 8 மணிக்கு பார்த்துட்டு ஆஃப் பண்ணுவோம், நாளைக்கு எங்களுக்கு மறந்திருக்கும், புள்ள அதை ஞாபகம் வச்சிருக்கும். சின்னது தானே, சின்ன பிள்ளை தானே, எங்களை விட அந்த குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ பிள்ளை என்ன தெரியுமா சொல்லும், 8 மணி ஆயினா உம்மா 8 மணி ஆகிட்டு டிவியை போடுங்களே, நீங்கள் பார்க்குற கதை போகுமே சொல்லும் பிள்ளை. நடக்குதா இல்லையா? இது மனசுக்குள்ளே நினைச்சுக்கொள்ளீங்க, இது எந்த வீட்டில் நடந்தீங்கண்டு நடக்குது. அப்போ என்ன செய்யணும், அந்த குழந்தையை நாங்கள் திருத்த வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாங்கள் திருந்த வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் செயலில் சிறந்தவர்களாக நாங்கள் திகழ்ந்தோம் என்றால் அந்த குழந்தைகளும் அப்படி வருவார்கள். இன்றைக்கு அதே மாதிரி கார்ட்டூன், இந்த சின்ன பிள்ளைகள விஷயத்தில் ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம்தான் கார்ட்டூன். நாங்கள் என்ன செய்கிற தெரியுமா, நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு படம் பார்க்க அனுமதி கொடுக்காட்டியும் கார்ட்டூன் பார்க்க அனுமதி கொடுக்குறோம். எந்த நேரத்தையும் தொணத்தொண்டு கரைச்சப்படுத்தி கொண்டிருந்தோம். என்ன சொல்லுவோம், அடே டிவியை போட்டு கார்ட்டூன் போகுது, இல்லாட்டி கார்ட்டூன் சீடி நாங்களும் வாங்கி வச்சிருப்போம். அந்த கார்ட்டூன் சீடியை பிள்ளையை போட்டுட்டுருவோம். சும்மா அப்படியே ஒரு இடத்துல பிள்ளைய உட்கார வைக்கணும், அதான் எங்களோட நோக்கம். அந்த கார்ட்டூனுக்கு முன்னால் பிள்ளைய உட்காந்துட்டோம் சொன்னால் அந்த பிள்ளையோட மூளை முழுக்க அந்த கார்ட்டூன்லேயே இருக்கும், அந்த பிள்ளையோட சிந்தனை முழுக்க அந்த கார்ட்டூனில் போகிற படங்களை பற்றியே இருக்கும். நிறைய கார்ட்டூன்களை பொறுத்த வரைக்கும் அந்த கார்ட்டூன்கள் கூட குழந்தைகளுடைய உள்ளத்திலே தவறான நம்பிக்கைகளைத்தான் புகுத்துகின்றது. உதாரணமாக ஜக்கி ஜான் கார்ட்டூன் எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய பிள்ளைகள் விரும்பி பார்க்குறது ஜக்கி ஜான். அடுத்தது அது ஏதோ அந்த 10 வர கார்ட்டூன் ஞாபகம் இல்லை. இந்த கார்ட்டூன்களை எல்லாம் தான் பிள்ளைகள் ரொம்ப அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. இது என்ன, இந்த கார்ட்டூன்களை என்ன காட்டப்படுது, மந்திரம்.
இந்த கார்ட்டூன் முழுக்க இருக்கிற காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜக்கி சானுக்கு மந்திரம் இருக்கும். அவர் நினைச்சதையெல்லாம் மந்திரத்தால் எடுப்பார். அந்த இன்னொரு கார்டு எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு ஒச்சண்டை கட்டி கொண்டிப்பான், அதில் அவர் நினைச்ச உருவத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வார். இப்படியான கதாபாத்திரங்கள் மூலமாக இந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே என்ன விதைக்கப்படுகின்றது? போலியான கருத்துக்கள், பிழையான கற்பனைகள், அல்லாஹ்வுக்கு மாற்றமான அல்லாஹ்வை பற்றிய சிந்திக்க வேண்டிய அந்த உள்ளங்களிலே பிழையான இந்த சிந்தனைகள் புகுத்தப்படுகின்றது. மந்திரம் செஞ்சால் நாங்களும் எதையும் செஞ்சு கொள்ளலாம், அந்த பிள்ளை உள்ளத்தில் பதிஞ்சிடும். சிறுசுகள் தானே, அதோட மனசில் எதுவுமே இல்லை, அதனால் அதுகளுக்கு அது பதிவு செய்யப்படும். மந்திரங்கள் மூலமாக நாங்கள் நேற்று எல்லாம் சாதித்து விடலாம் என்ற அந்த ஒரு சிந்தனை அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஏற்பட்டுவிடும். ஆக இந்த சிந்தனை என்ன செய்யும்? அந்த குழந்தைகளை தவறாக வழிநடத்தும். சூனியம் செய்யலாம்ங்கிற நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? இந்த நம்பிக்கை ஒத்து போயிடும். சூனியம் மந்திரம் ஒன்று மாதிரி போயிருந்தானே. அப்போ இப்படியான தவறுகளை நாங்கள் செய்யாமல் இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஒரு சிறிய சம்பவத்தோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள நினைக்கின்றேன். நாங்கள் எப்படி எங்களுடைய குழந்தைகள் வளர்க்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் எப்போவுமே எங்களுடைய குழந்தைகளை மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாக வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையிலே வளர்ந்த அந்த குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள் என்றால், ஈமானில் திடகாத்திரமிக்கவர்களாக வளர்க்கப்பட்டார்கள். மறுமையை பற்றிய பயம் கொண்டவர்களாக வளர்க்கப்பட்டார்கள். உலக வாழ்வின் ஒழுக்கங்கள் பற்றி கற்றுக்கொண்ட குழந்தைகளாக அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டார்கள். இறைவன் பற்றிய அச்சம் கொண்டவர்களாக அந்த குழந்தைகள் உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் உருவாக்குகின்ற எங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், மூட நம்பிக்கை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி அந்த மூட நம்பிக்கைகளை நாங்கள் விதைக்கின்றோம் என்று சொன்னால், சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் மூட நம்பிக்கை. ஒரு புள்ள பொறிச்சதை கொண்டு வெளியில் திண்ட என்ன சரி, இறைச்சி கிழங்கு என்ன சரி பொறிச்சிருந்தா அதை கொண்டு வெளியில் திண்ட என்ன சொல்கிற? பொறிச்சதை வெளியில் திங்க, அதை பேய் வரும், உனக்கு பேய் பார்க்கும், தின்னாத வெளியில் கொண்டு போயிட்டு. அப்போ பீச்சுக்கு போயிட்டு நல்லா சிக்கன் பொறிச்சது ரொட்டி எல்லாம் வாங்கி தின்னேன், அங்கே பேய் வராது. எங்கே தெரியுமா பேய் வார? வீட்டு வாசலில் போயிட்டு நின்றா பேய் வார. என்ன நம்பிக்கை இது? நாங்கள் சொல்கிறோமா இல்லையா? நிறைய தாய்மார்களிடத்தில் நாங்கள் பார்க்குறோம், பொறிச்சதை வெளியில் கொண்டு திண்டா பேய் வாருது, பிள்ளைய கொஞ்சம் பசுந்தா வெளியில் புறப்பட்டு கொண்டு போனால் கண்ணு படுறது பிள்ளைக்கு. இது எல்லாம் வெறும் மூட நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைன்னு நாங்கள் சில செயற்பாடுகளையும் வச்சிருக்கிறோம். இப்படியான இந்த நம்பிக்கைகள் இந்த குழந்தைகளிடத்திலே உருவாக்கப்பட்டால் எப்படி இந்த குழந்தைகள் கொள்கைவாதிகளாக மாற முடியும்? எப்படி இந்த குழந்தைகளை நாங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும்? அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி குழந்தை வளர்க்க வேண்டும் என்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி தெரியுமா பிள்ளையை வளர்த்தாங்க? சின்ன வயசுல இருந்த அந்த குழந்தையை அம்பறிகிறது, குதிரை ஏறுறது, இப்படியான போர் பயிற்சிகளில் அந்த குழந்தையை ஈடுபடுத்தினார்கள். கடுமையான பயிற்சி கொடுத்தார்கள். சில அவங்களோட உறவுக்கார பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரு பிள்ளையை இந்த மாதிரியும் வளர்க்க இயலுமா, இவ்வளவு கடுமையான பயிற்சியெல்லாம் இந்த குழந்தைக்கு கொடுக்கையா வேணும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் விமர்சனங்கள் சொன்னாங்க. இந்த செய்திகளை எல்லாம் காதில் வாங்கின சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என்னுடைய குழந்தையை அடிப்பதோ வளர்ப்பதோ எனக்காக அல்ல, நான் ஆத்திரத்தில் அடிக்கவில்லை. என்னுடைய குழந்தை ஒரு வீரனாக வளர வேண்டும், என்னுடைய குழந்தை இஸ்லாத்திற்காக வளர்க்கப்பட வேண்டும், அதற்காகத்தான் நான் இந்த குழந்தையை அப்படி வளர்க்கின்றேன் என்று அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் எப்படி அந்த கொஞ்சம் இருட்டை காட்டி அங்கே பாரு பேய் வருவது, பாயா வாராரு, அந்த அவர் வாரார் இவர் வாராருன்னு பிள்ளையை எதுக்கெடுத்தாலும் பயங்காட்டி அந்த குழந்தையிடத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த வீரத்தையே இல்லாமல் ஆக்குறோம். ஆனால் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிமா இருப்பாங்கன்னா, இருட்டை கண்டா பிள்ளைக்கு பயமெண்டா அந்த இருட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அந்த பிள்ளையை நிப்பாட்டி அந்த பிள்ளைக்கு இருக்கிற அந்த பயத்தை களைஞ்சிடுவாங்க, அந்த பயத்தை இல்லாமல் ஆக்குவாங்க. அப்படி வளர்த்தாங்க. அதே மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களோட வரலாறை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட விழிகளால் கண்ணீர் வடியும். அந்த அளவுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தியாக பெண்மணி. தன்னுடைய குழந்தை அப்துல்லா இப்னு ஜுபைர், இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மகன் தான் ஜுபைர். இந்த ஜுபைரை தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. இவங்களோட மகன் தான் அப்துல்லா இப்னு ஜுபைர். எப்படி நடக்குதுன்னு சொன்னால், யஸீத் இப்னு முஆவியா ஹலீஃபாவாக இருந்து மரணிச்சிட்டார். இப்போ ஹலீஃபாவாக யார் வாரதுங்கிற போட்டி நடக்குது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை மக்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கண்டா, ஹலீஃபாவாக பையத் செஞ்சுட்டாங்க. இவர் இப்படி பையத் செய்யப்பட்டுட்டாருங்கிற இந்த செய்தியை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கேட்குறாரு. அவரோட காதில் இந்த செய்தி விழுகுது. உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த அப்துல்லா இப்னு ஜுபைருடைய படையை துவம்சம் செய்வதற்காக அழிப்பதற்காக அவர் போர் செய்ய வருகின்றார். இப்பொழுது போர் நடக்கின்றது. போர் நடந்து அப்துல்லா இப்னு ஜுபைருடைய படையிலே இருந்த நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள்.
சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு பயந்து ஹஜ்ஜாஜிடத்திலே சரணடைந்து விட்டார்கள். நாங்கள் உங்களோட பக்கமே வந்துடுறோம், நாங்கள் உங்களுக்கே பையத் செஞ்சிடறோம் சொல்லி கட்சி மாறிட்டாங்க. இப்போ அப்துல்லா இப்னு சுபைரும் இன்னும் சில சஹாபாக்களும் தான் மிஞ்சி இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே மலிக் பின் மர்வான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு தளபதி என்ன செய்கிறார் என்றால் அப்துல்லா இப்னு சுபைருக்கு தூது அனுப்புகின்றார். நீ ஹஜ்ஜாஜையும் விட்டுவிட்டு என்னோடு வந்து சேர்ந்து கொள், நீ கேட்பதையெல்லாம் நான் தருகிறேன் என்று அவர் தூது அனுப்புகின்றார். இப்பொழுது அப்துல்லா இப்னு சுபைர் கடுமையான ஒரு குழப்பத்திலே இருக்கிறார். தன்னுடைய தாயிடத்திலே வருகிறார். தன்னுடைய தாய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார். வந்து தன்னுடைய தாயை அழைத்து சலாம் சொல்லுகின்றார். தாய் என்ன கேட்குறாங்க தெரியுமா? படைகள் எல்லாம் துவம்சம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, எதிரிகள் உன்னுடைய கோட்டையை தகர்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நீ எதற்காக வந்தாய் சுபைரே என்று கேட்கின்றார். கேட்டபொழுது அந்த அப்துல்லாவே என்று கேட்கின்றார். அந்த மகன் சொல்லுகின்றார், தாயே நான் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக வந்தேன். என்ன ஆலோசனை? தாய் கேட்கிறார். மகன் சொல்லுகின்றார், இப்படித்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்னுடைய படையிலே இருந்து நிறைய பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், சிலர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோடு சேர்ந்து விட்டார்கள், நானும் இன்னும் ஒரு சில தோழர்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே மலிக் பின் மர்வான் எனக்கு தூது அனுப்பி கொண்டிருக்கின்றார், அவரோடு வந்து சேரும்படி நான் என்ன செய்வது? ஹஜ்ஜாஜிடத்திலே சரணடைவதா, அல்லது மலிக் பின் மர்வானுக்கு பையத் செய்வதா, அல்லது தொடர்ந்து போரை செய்வதா, என்ன செய்வது என்று ஒரு அறிவுரை கேட்க வருகின்றார். இந்த கேள்வியை கேட்டவுடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கோபம் மிஞ்சி விடுகின்றது. தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி சொல்லுகின்றார்கள், உன்னை பற்றி கணக்கெடுக்க நீதான் போதுமானவன், உனக்குத்தான் உன்னை பற்றி தெரியும். நீ இந்த உலக ஆதாய நோக்கத்துக்காக போரிட்டிருப்பாய் என்று சொன்னால் நீ யாரிடத்திலாவது சரணடைந்து கொள். அல்லாவுக்காகத்தான், மறுமைக்காகத்தான் உன்னுடைய போராட்டம் இருந்தது என்று சொன்னால் கடைசி வரைக்கும் நீ போராடு. உன்னோடு இருந்து போராடி ஷஹீதான அந்த சஹாபாக்களை போன்று உன்னுடைய தோழர்களை போன்று நீயும் மாறிவிடு என்று சொல்லுகின்றார். இப்பொழுது இந்த மகன் சந்தோஷப்படுகின்றார். நாங்கள்டா என்ன சொல்லியிருப்போம்? போட்டுட்டு யாருன்னு பையத் செஞ்சுட்டு உசுரை தப்பிச்சுக்க, அப்படி தானே சொல்லியிருப்போம். ஒன்று மகன் மீது உள்ள அக்கறை, அடுத்தது நம்மளோட மகன் இந்த உலகத்தில் வாழணுங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கும். அது நியாயமான ஆசை தான். ஆனால் இந்த தாயினுடைய எண்ணம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீ மறுமைக்காக போரிட்டா என்று சொன்னால் போராட்டத்தை தொடர்ந்து நீயும் ஷஹீதாகு. அப்போ இந்த மகன் சொல்லுகின்றார், நான் நிச்சயமாக போரிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய உயிர் கொல்லப்படும், என்னுடைய உயிர் கொல்லப் போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை தாயே. நான் மரணித்து விட்டேன் என்றால் என்னுடைய உடல்கள் சின்ன பின்னமாக்கப்படும், அதை பற்றி தான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்லி இழுக்கிறாரு. இப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அறுக்கப்பட்ட ஆடு துண்டு போடப்பட்டால் ஆட்டுக்கு வலிக்குமான்னு கேட்குறாங்க. ஆட்டைத்தான் கழுத்தால் வெட்டியாச்சு, அதுக்கு பிறகு அந்த ஆட்டை துண்டு போகிறதுல ஆட்டுக்கு என்ன நோவு வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் மௌத்தா போயிடுவீங்களே, மௌத்தா போனது பிறகு உங்களோட உடம்பு துண்டு துண்டாக்கப்பட்டா என்ன, சிதறினா என்ன, நீங்கள் போகிறது அல்லாவுக்காக இல்லையான்னு சொல்லி அந்த தாய் அந்த குழந்தையை தட்டி எழுப்புகின்றார். இப்பொழுது இந்த மகன் சந்தோஷப்படுகின்றார். சந்தோஷப்பட்டு அல்லாஹ் மிகவும் சந்தோஷத்தோட தாயை சொல்லுகின்றார், தாயை உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த தாயை அரவணைத்துக் கொள்கின்றார். கட்டி அணைத்து முத்தமிடுகின்றார். இத்தனைக்கும் இடையில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்டறியாதவர்களாக இருக்கின்றார்கள். கட்டி அணைக்கின்ற பொழுது அந்த தாய் கேட்கின்றார், மகனே உன்னுடைய உடம்பிலே என்ன இது என்று. அவர் சொல்லுகின்றார், நான் இரும்பு கவசம் அணிந்து வந்திருக்கிறேன் என்று. தாய் சொல்லுகின்றார், ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உயிர் தியாகி இந்த கவசங்களை எல்லாம் அணிந்துவிடக்கூடாது, இவற்றையெல்லாம் கலைந்து எறிந்துவிட்டு நீ இந்த போராட்டத்திலே இறங்கு என்று அந்த தாய் அந்த குழந்தையை உற்சாகமூட்டி அனுப்புகின்றார். அதே போன்று அந்த யுத்தத்திலே அப்துல்லா இப்னு சுபைர் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். நாங்கள்லாம் இப்படி செய்வோமா? எங்களோட புள்ள மார்க்கத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி பிரச்சனை வந்தால் உனக்கு என்னதுக்கடா இந்த வேண்டாத வேலையெல்லாம் போட்டுட்டு வீட்டோட இருறான்னு சொல்லி ஏசக்கூடியவர்கள் தான் நாங்கள். ஆகவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எல்லாம் எங்களுடைய குழந்தைகளை அமானிதமாக அல்லாஹ்விடத்திலிருந்தே பெற்றிருக்கின்றோம். அந்த குழந்தைகளுக்கு நேரான வழியை காட்டுவதற்கான பல்வேறு முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையிலே ஹிதாயத் என்பது, நேரான வழி என்பது அல்லாஹ்வால் மாத்திரம்தான் கொடுக்கப்படக்கூடியது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஹிதாயத் என்பது அல்லாஹின் புறத்திலிருந்து தான் கிடைக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக, சந்ததிகளுக்காக துஆ செய்கின்றார்கள். எப்படி? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்து காட்டுகின்றார்கள். அப்படி எங்களுடைய குழந்தைகளுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல வழிமுறைகளையும் காட்டி வளர்க்கக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.